on this historic day when India takes her place as a free and independent dominion in the British Commonwealth of Nations. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் கிட்டேயே இந்திய நாட்டை ஒப்படைச்சிட்டு நம்ம நாட்டை விட்டு வெளியேறின நாள் நம்முடைய சுதந்திர தினம். எதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினாங்க? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவை விட்டு வெளியேறியே தீரணுங்கிற கட்டாயம் என்ன, நிர்பந்தம் என்ன? காந்தி, நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரியான தலைவர்களும் பல லட்சக்கணக்கான இந்திய மக்களும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல ஆண்டுகள் சுதந்திரம் கேட்டு போராடி இருக்காங்க. அதனால தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு போனாங்க. இப்படித்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினதுக்கு இது மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லை. இதே போல் இன்னும் பல காரணங்கள் இருக்குது. இந்திய மக்கள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் இதே போல் இன்னும் பல முக்கியமான காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை எல்லாம் பற்றி நாம் படிச்சிருக்க மாட்டோம், ஏன் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அப்படி நாம் கேள்விப்படாத பல முக்கியமான காரணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இந்திய சுதந்திரமும் நாம் அறியாத வரலாறும். இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்பட்ட காலகட்டம் என்பது 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான காலகட்டம். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு வெறும் 2 வருடங்கள் மட்டும்தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்பட்டது. 1ஆம் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர் என மொத்தம் 2 மிகப்பெரிய யுத்தங்களை பார்த்துச்சு 20ஆம் நூற்றாண்டு. வெறும் 20 ஆண்டுகள் இடைவெளியில் அடுத்து நடந்த இந்த 2 யுத்தங்களும் உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதுலேயும் ஜெர்மன் நாட்டு சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்ச 2ஆம் உலகப் போர் ஐரோப்பாவை மட்டும் இல்லை, உலக அரசியலையே புரட்டி போட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளாக, வல்லரசுகளாக இருந்த பல நாடுகள் இந்த போரால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த போரில் தோல்வி அடைஞ்ச ஜெர்மன் போன்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்த போரில் வெற்றி அடைஞ்ச நாடுகள் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லரசு எதுனா பிரிட்டன், அதாவது நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருந்த பிரிட்டன். 2ஆம் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்த உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த உலகின் கால்வாசி நிலப்பரப்பும் மக்களும் பிரிட்டனின் ஆதிக்கத்தின் கீழே இருந்தாங்க. பிரிட்டன் கிட்ட இந்தியா, ஆப்பிரிக்கா, தென்கிழக்காசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற பல நாடுகள் பிரிட்டனுடைய காலனிகளாக இருந்துச்சு. பிரிட்டன் கிட்ட மிக வலிமையான கப்பல் படையும் இருந்தது. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காலனிகள்லையும் மற்ற உலக நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ரயில்வே, சுரங்கத் தொழில், விவசாயம் மற்றும் கப்பல் தொழில் போன்ற தொழில்களில் கிட்டத்தட்ட 4 பில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு முதலீடு செய்திருந்தது பிரிட்டன். இது இன்றைய கணக்குக்கு கிட்டத்தட்ட 200 பில்லியன் பவுண்டுகளுக்கு சமமானது. தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற காலனிகளில் இருந்து குறைந்த விலைக்கு மூலப்பொருட்களை வாங்கி அதிலிருந்து நுகர்பொருட்கள் தயாரித்து தன்னுடைய காலனிகளுக்கும் அதே போல் மற்ற உலக நாடுகளுக்கும் அதிக விலைக்கு ஏற்றுமதி செஞ்சு கொள்ளை லாபம் சம்பாரித்து வச்சிருந்துச்சு பிரிட்டன். இது போக பிரிட்டன் கிட்டத்தட்ட 3000 டன்களுக்கு மேலே தங்கம் மட்டுமே கையிருப்பு இருந்துச்சு. இதன் அன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 264 மில்லியன் பவுண்டுகள். இன்றைய மதிப்புக்கு இது 60 இருந்து 70 பில்லியன் பவுண்டுகளுக்கு நிகரானது. இந்த அளவுக்கு தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்த காலனி நாடுகளில் இருந்து கொள்ளையடிச்சு இந்த உலகத்தின் நம்பர் 1 பொருளாதார சக்தியாக இருந்துச்சு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2ஆம் உலகப் போர் தொடங்குச்சு. 2ஆம் உலகப் போர் தொடங்கி முதல் 2 வருடத்துக்குள்ளேயே, அதாவது 1941ஆம் ஆண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 12 13 பில்லியன் பவுண்டுகளை போருக்காக செலவு செஞ்சிருந்தது பிரிட்டன் அரசாங்கம். இப்படி செலவு செஞ்சதால பிரிட்டன் வெளிநாடுகளில் செஞ்சு வச்சிருந்த 4 பில்லியன் பவுண்டுகள் முதலீடு கைவிட்டு போய் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அடியோட நின்று போச்சு. அதே போல பிரிட்டன் உள்நாட்டில் செஞ்சு வச்சிருந்த தொழில் முதலீடுகளும் வெளிநாட்டு ஏற்றுமதி வணிகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கிட்டத்தட்ட 3000 டன்களுக்கு மேலே கையிருப்பு வச்சிருந்த தங்கத்தையும் செலவழித்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கஜானா மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஆனாலும் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பாடு இல்லை. தொடர்ந்து போரை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டன்.
இதனால் வேற வழி இல்லாமல் மற்ற உலக நாடுகளான அமெரிக்கா மற்றும் கனடா கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால் வேற வழி இல்லாமல் அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் கிட்ட இருந்து பல மில்லியன் டாலர்கள் கடன் வாங்கி தொடர்ந்து போரை நடத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். வெறும் பணம் மட்டுமில்ல, உணவுப் பொருட்கள் மற்றும் போர் தளவாடங்கள்னு அனைத்தையுமே கடனாக வாங்கி தொடர்ந்து போரை நடத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய சொந்த காலனியான இந்தியா கிட்ட கூட பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு கடன் வாங்கி இருந்தது. அது எப்படி தன்னுடைய சொந்த காலனியான இந்தியா கிட்டேயே பிரிட்டன் கடன் வாங்கி இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். போர்க்காலத்தில் இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்ட உணவுப் பொருட்கள், இரும்பு, ஆடைகள்னு எதுக்குமே பணம் தரல பிரிட்டிஷ் அரசாங்கம். அதே போல் 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக சண்டை போட்ட இந்திய ராணுவ வீரர்கள் யாருக்குமே சம்பளமும் தரல பிரிட்டிஷ் அரசாங்கம். என்னதான் இந்தியா பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காலனியாக இருந்தாலும் கூட இந்தியா கிட்ட இருந்து வாங்கின பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையாவது தரணும், தங்களுக்கு ஆதரவாக சண்டை போட்ட இந்திய வீரர்களுக்கு நியாயமான சம்பளம் தரணும். ஆனால் இது ரெண்டையுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் தரலை. அதுக்கு பதிலாக இந்த பணத்தை எல்லாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்றதா கடன் பாக்கி வச்சது. இப்படி இந்தியா, அமெரிக்கா, கனடா போன்ற உலக நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கி போரை நடத்தி முடித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். 1945 போர் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து கணக்கு பார்த்தபோது பிரிட்டன் கிட்டத்தட்ட 25 பில்லியன் பவுண்டுகள் 2ஆம் உலகப் போருக்காக செலவழிச்சிருந்தது. இப்படி இவ்வளோ செலவு பண்ணி 2ஆம் உலகப் போரில் ஜெயிச்சாலும் கூட பிரிட்டனுடைய பொருளாதாரம் ரொம்ப கடுமையாக அடி வாங்கி இருந்துச்சு. இப்படி கடன் வாங்கி போரை நடத்தினதால மிகப்பெரிய கடனாளியாக இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு மறுபடியும் அமெரிக்கா மாதிரியான உலக நாடுகள் கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதே நேரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த காலனி நாடுகளை தொடர்ந்து நிர்வாகம் செய்ய பிரிட்டனுக்கு நிறைய நிதி தேவைப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை நிர்வாகம் செய்ய மட்டும் பிரிட்டனுக்கு ஒரு வருஷத்துக்கு 200 மில்லியன் பவுண்டுகள் நிதி தேவைப்பட்டது. ஏற்கனவே உருக்குலைஞ்சு போன தன்னுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தையே மீட்டெடுக்க முடியாமல் இருந்த பிரிட்டனுக்கு இவ்வளவு பெரிய தொகை என்பது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது என்பதை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வேற வழி இல்லாமல் இந்தியாவை விட்டு வெளியேறிடலாம்னு முடிவெடுத்தது. இதுதான் பிரிட்டன் இந்தியாவை விட்டு வெளியேறியதற்கான பல முக்கியமான காரணங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. இரண்டாம் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எதுன்னு கேட்டால் அது பிரிட்டன். இந்த உலக நிலப்பரப்பில் 1/4 பகுதி பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது. அதில் 15 நாடுகளுக்கு சுதந்திரம் தரப்பட்டிருந்தாலும் கூட அந்த நாடுகள் பிரிட்டனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட நாடுகளாக இருந்துச்சு. அதே நேரத்தில் 35க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சுதந்திரம் தரப்படாமல் நேரடியாக பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் அடிமைப்பட்டு கிடந்த காலனிகளாக இருந்தது. அப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த ஒரு மிக முக்கியமான காலனி தான் இந்தியா. ஆசிய கண்டத்தில் இருந்த மற்ற பிரிட்டிஷ் காலனிகளான சிங்கப்பூர், மலேசியா, பர்மா மற்றும் சிலோன் போன்ற நாடுகளை கட்டுப்படுத்த ஒரு நிர்வாக மையமாக இருந்த இந்தியா ஒரு இராணுவ மையமாகவும் ஒரு அரசியல் மையமாகவும் ஒரு பொருளாதார மையமாகவும் இருந்தது. இதனால் ஆசிய கண்டத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தோற்கடிக்கவே முடியாது என்ற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போர் தொடங்கி 2 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உருவாக்கி வச்சிருந்த கட்டமைச்சு வச்சிருந்த இந்த பிம்பத்தை சுக்குநூற உடைச்சிச்சு ஜப்பான். ஆசிய கண்டத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் காலனிகளாயிருந்த ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பர்மா போன்ற பகுதிகளை 2ஆம் உலகப் போர் தொடங்கிய தொடக்க வருடங்கள்லேயே கைப்பற்றியது ஜப்பான். அதுலேயும் பிப்ரவரி மாதம் 1942ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் ஏற்பட்ட தோல்வி பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட 80,000 பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் ஜப்பான் இராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சாங்க. சொல்லப்போனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய சரணடைவாக அமைஞ்சது. ஆசிய கண்டத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஏற்பட்ட தொடர் தோல்விகள் உலகின் மற்ற பகுதிகளில் இருந்த பிரிட்டிஷ் காலனிகளில் வாழ்ந்த மக்களுக்கு, குறிப்பாக ஆசியாவில் இருந்த மற்ற பிரிட்டிஷ் காலனிகளில் வாழ்ந்த மக்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த உலகின் சர்வ வல்லமை படைத்த யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு பார்க்கப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை, பிரிட்டிஷ் இராணுவத்தை ஒரு ஆசிய நாடான ஜப்பான் தோற்கடிச்சு காட்டுச்சு. ஆனால் ஜப்பான் இராணுவம் இதோட நிறுத்தலை. 1942ஆம் ஆண்டு பர்மா வழியாக இந்தியாவுக்குள்ளே புகுந்த ஜப்பானிய விமானங்கள் அஸ்ஸாம் மற்றும் இம்பால் பகுதிகளில் குண்டுகளை வீசி தாக்க தொடங்குச்சு.
இதனால ஜப்பான் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் உலகின் மற்ற பகுதிகளில் இருந்த போர் முனைகளில் இருந்த தன்னுடைய இராணுவத்தை இந்தியாவுக்கு வரவழைச்சது. ஆனாலும் ஜப்பானுடைய தாக்குதலில் இருந்து இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை பாதுகாக்க தேவையான இராணுவத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு வர முடியலை. இதனால பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பலமாக பார்க்கப்பட்ட இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பலவீனமாக மாற தொடங்குச்சு. இது வரைக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அடக்குமுறைக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருந்த மக்களுடைய மனசில் நம்மளாலையும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு ஒரு எண்ணத்தை, ஒரு உத்வேகத்தை உருவாக்குச்சு. இதனால் ஏற்கனவே இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த போராட்டங்கள் மேலும் வலுப்பெற தொடங்குச்சு. பொதுமக்களும் தலைவர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினாங்க. அந்த போராட்டங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்படி உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஜப்பான் என்ற ஒரு சின்ன நாடு தோற்கடிச்சது ஒரு வகையில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்திய தேசிய இராணுவத்துக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு. இந்திய விடுதலைக்காக போராடின காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு முக்கிய தலைவராக செயல்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ். 1938 மற்றும் 1939 ஆண்டுக்கான காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ். காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின சமயத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதமேந்தி போராடணும் என்ற தன்னுடைய கருத்தை முன்வச்சாரு. இதனால் மற்ற தலைவர்களுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 1939 ஆண்டு தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சார் சுபாஷ் சந்திர போஸ். அதைத் தொடர்ந்து தன்னை போலவே காங்கிரஸ் இயக்கத்தில் இடதுசாரி கொள்கை கொண்ட ஆயுத புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பு மூலம் நாடு முழுவதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்த ஏற்பாடு செஞ்சாரு. 2ஆம் உலக போர்ல இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்தினாரு. சொல்லப்போனா இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி ஆயுத புரட்சி மூலம் இந்தியாவுக்கு உடனடியாக சுதந்திரம் வாங்கணும்னு வலியுறுத்தினாரு சுபாஷ் சந்திர போஸ். ஆனா அவருடைய இந்த கருத்தை காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எதிர்த்தாங்க. சுபாஷ் சந்திர போஸுடைய இந்த செயல்பாடுகளை கூர்ந்து கவனிச்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை ஜூலை மாதம் 1940 ஆண்டு கைது செஞ்சு வீட்டு சிறையில் அடைச்சது. ஆனால் 1941 ஆண்டு ஜனவரி மாதம் மாறு வேடம் போட்டு வீட்டு சிறையில இருந்து தப்பிச்சாரு சுபாஷ் சந்திர போஸ். அதை தொடர்ந்து இந்தியாவில் இருந்து தப்பிச்ச சுபாஷ் சந்திர போஸ் ஆப்கானிஸ்தான் மற்றும் சோவியத் யூனியன் வழியா ஜெர்மனி போய் சேர்ந்தாரு. பெர்லின் நகரத்தில் ஃப்ரீ இந்தியா சென்டர் என்ற ஒரு பிரச்சார அலுவலகத்தை தொடங்கின சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் என்ற ஒரு வானொலி சேவையை தொடங்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சார். ஃப்ரீ இந்தியா லீஜியன் என்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்க நினைச்ச சுபாஷ் சந்திர போஸ் வடக்கு ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஆதரவாக சண்டை போட்டு நாஜி படைகளால் கைது செய்யப்பட்ட 3000க்கும் மேற்பட்ட இந்திய போர்க்கைதிகளோட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு அவங்களுடைய மனசை மாற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான தன்னுடைய ஃப்ரீ இந்தியா லீஜியன் படையில் சேர வச்சாரு. ஒருவேளை ஜெர்மன் இராணுவம் மத்திய கிழக்கு நாடுகளை கைப்பற்றி அதன் பிறகு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சா அப்போ இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போராட இந்த 3000 இந்திய இராணுவ வீரர்களை பயன்படுத்தலாம்னு நினைச்சாரு சுபாஷ் சந்திர போஸ். அதைத் தொடர்ந்து 1942 ஆண்டு மே மாதம் ஹிட்லரை சந்திச்சாரு சுபாஷ் சந்திர போஸ். தன்னை மிகவும் மரியாதையா நடத்தின ஹிட்லர் கிட்ட பிரிட்டனிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்தியா சுதந்திரம் அடைய உதவி செய்யும்படி கேட்டாரு சுபாஷ் சந்திர போஸ். ஆனா அதுக்கு ஹிட்லர் தந்த பதில் சுபாஷ் சந்திர போஸுக்கு அதிருப்தியை தந்துச்சு. இந்தியர்கள் சுதந்திரம் பெற தயார் நிலையில இல்லைன்னு சொன்ன ஹிட்லர் இந்திய சுதந்திரத்துக்கு தன்னால உதவ முடியாதுன்னு சொன்னாரு. ஆசியாவில் பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்க்கிற ஜப்பான் கிட்ட உதவி கேட்க சொன்னாரு ஹிட்லர். ஏன்னா சோவியத் யூனியனை கைப்பற்றுவது தான் ஹிட்லருடைய முதல் குறிக்கோளா இருந்தது. இந்திய சுதந்திரத்துக்கு உதவி செய்வது அவருக்கு முக்கியமான ஒன்றா தோணலை. ஆனாலும் சுபாஷ் சந்திர போஸ் தொடர்ந்து ஜெர்மனியிலேயே தங்கி இருந்து ஃப்ரீ இந்தியா சென்டர் பிரச்சார அலுவலகத்தை தொடர்ந்து நடத்திக்க அனுமதி தந்தார். அதுக்கு கொஞ்சம் நிதி உதவியும் செஞ்சாருன்னு நம்பப்படுது. சுபாஷ் சந்திர போஸை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சார ஆயுதமாக தான் பயன்படுத்த நினைச்சாரு ஹிட்லர். உண்மையிலேயே சுபாஷ் சந்திர போஸுக்கு முழுமையாக உதவி செய்ய ஹிட்லருக்கு ஆர்வம் இல்லை. அடுத்த 1 வருடங்கள் ஜெர்மனியிலேயே தங்கியிருந்தார் சுபாஷ் சந்திர போஸ்.
அதைத் தொடர்ந்து 1943 ஜூலை மாதம் ஜெர்மனியில இருந்து கிளம்பின சுபாஷ் சந்திர போஸ் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு சிங்கப்பூர் வந்து சேர்ந்தாரு. அப்போ சிங்கப்பூர் ஜப்பான் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சிங்கப்பூர் வந்து சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கே இருந்த ஜப்பான் நாட்டு தலைவர்களை சந்திச்சாரு. ஏற்கனவே அதாவது 1942 கேப்டன் மோகன் சிங் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றாரு. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போர்களில் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஆதரவாக சண்டை போட்டு ஜப்பான் இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட பல இந்தியர்கள் ஜப்பான் கிட்ட போர்க்கைதிகளாக இருந்தாங்க. ஜப்பான் அரசாங்கத்துக்கிட்ட பேசி அந்த இராணுவ வீரர்களை விடுதலை செஞ்ச சுபாஷ் சந்திர போஸ் அவங்கள இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்த்துக்கிட்டாரு. கிழக்காசிய நாடுகளில் வாழ்ந்த பல இந்தியர்கள் சுபாஷ் சந்திர போஸுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய இராணுவத்தில் தானா முன் வந்து சேர்ந்தாங்க. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 21 1943 ஒரு முக்கியமான பிரகடனத்தை வெளியிட்டாரு சுபாஷ் சந்திர போஸ். ஆசாத் ஹிந்த் என்ற அரசாங்கத்தை உருவாக்கின சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவுக்கான இடைக்கால அரசாங்கமா இதை அறிவிச்சாரு. இந்த அரசாங்கத்தை ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற அச்சு நாடுகளும் இந்த நாடுகளுக்கு ஆதரவாக இருந்த மற்ற நாடுகளும் அங்கீகரித்தது. இந்த காலகட்டத்தில் தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. ஆசாத் ஹிந்த் அரசாங்கத்துக்கான கரன்சி நோட்டுகளும் தபால் தலைகளும் வெளியிடப்பட்டது. நேதாஜி தன் தலைமை தாங்கின இந்திய தேசிய இராணுவத்தில் காலாட்படை பிரிவு, கப்பல் படை பிரிவு மற்றும் விமானப்படை பிரிவுகளை உருவாக்கினார். இந்திய தேசிய இராணுவமும் ஜப்பான் இராணுவமும் கூட்டணி சேர்ந்து பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக பர்மா யுத்தத்தில் போரிட்டது. அதை தொடர்ந்து இந்தியா பர்மா எல்லையில இருந்த இம்பால் மற்றும் கோஹிமா வழியா இந்தியாக்குள்ள முன்னேறிச்சு இந்திய தேசிய இராணுவம். ஆனாலும் ஒரு சில காரணங்களுக்காக ஜப்பான் இராணுவம் பின்வாங்கினதால இந்திய தேசிய இராணுவமும் தோற்கடிக்கப்பட்டது. இப்படி தோற்கடிக்கப்பட்டாலும் கூட இது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு. இந்தியர்கள் அகிம்சை வழியில தான் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, அவங்கள சுலபமா தோற்கடிச்சிடலாம், கட்டுப்படுத்திடலாம்னு நினைச்ச பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முன்னாடி இந்தியர்களால் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக, பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக போராட முடியும்னு நிரூபிச்சு காட்டினாரு சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் 1945 ஆகஸ்ட் 18 ஒரு மர்மமான விமான விபத்தில் சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைஞ்சதா அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த விமான விபத்தில் மரணம் அடையல, உண்மையிலேயே அவர் மாயமாயிட்டார்னு சொல்ற இன்னொரு கருத்தும் இருக்கு. அவர் மரணம் அடைஞ்சாரோ இல்லை மாயமானாரோ தெரியல, ஆனால் அவர் பற்ற வைத்த புரட்சி நெருப்பு இன்னும் அணைஞ்சு போகலைங்கிறத உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். சுபாஷ் சந்திர போஸ் காட்டின வழியில இனி மேலும் பலர் இந்திய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடும் நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்திய சுதந்திர போராட்டம் அறவழி போராட்டத்தில் இருந்து ஒரு இராணுவ போராட்டமாக மாறுவதை பார்த்து பயப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். அதே நேரத்தில் இந்தியாவை கட்டுக்குள்ள வச்சிருந்த பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. இந்திய தேசிய இராணுவத்தை தோற்கடிச்ச பிரிட்டிஷ் இராணுவத்தில் பல இந்திய சிப்பாய்கள் இருந்தாங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுந்துச்சு. இந்தியர்களான நாம எதுக்காக இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கிற சக இந்தியர்களுக்கு எதிராக சண்டை போடணும்னு யோசிக்க தொடங்கினாங்க. இதனால பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்த அவங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் பக்கம் சாயத் தொடங்குச்சு. அதுலேயும் உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1945 இருந்து 46 இடைப்பட்ட காலத்தில் போரில் பிடிபட்ட இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக நடந்த ஒருதலை பட்சமான விசாரணைகள் மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தாக்கம் அரசியல் களத்திலையும் மிக கடுமையாக எதிரொலிச்சது. நேரெதிர் கொள்கைகளை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விஷயத்தில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. இவங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கினாங்க. இப்படி பிரிட்டிஷ் இராணுவத்தில் தங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கிற இந்திய சிப்பாய்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆதரவாக பேசுவதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இனி இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்பதை உணர்ந்தது. அதுலேயும் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான வேற ஒரு தலைவர் இந்திய தேசிய இராணுவம் மாதிரியான மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை உருவாக்கும் பட்சத்தில் தங்களுடைய பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை பார்க்குற இந்திய சிப்பாய்கள் கூட அந்த புரட்சி இராணுவத்தில் போய் சேர்ந்துருவாங்கன்னு உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். 2ஆம் உலகப் போரில் கடுமையாக அடி வாங்கி இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவில் சுதந்திரம் கேட்டு ஒரு ஆயுத புரட்சி ஏற்படும் பட்சத்தில் அது கண்டிப்பாக தங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தரும்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்படி தோத்து போய் இந்தியாவை விட்டு வெளியேறதுக்கு பதிலாக அகிம்சை வழியில் பல வருடங்கள் போராடுற காங்கிரஸ் இயக்கத்துக்கிட்ட இந்தியாவை ஒப்படைச்சிட்டு இந்தியாவை விட்டு கௌரவமாக வெளியேறிடலாம்னு நினைச்சது
பிரிட்டிஷ் அரசாங்கம். என்னதான் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவமும் ஏற்படுத்திய தாக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. இரண்டாம் உலக போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்தாங்க. இதில் 8ல் 1 பங்கு, அதாவது 25,000 வீரர்கள் தான் பிரிட்டனை பூர்வீகமாக கொண்ட வீரர்கள். மீதம் இருந்த வீரர்கள் அனைவருமே இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வீரர்கள். இரண்டாம் உலக போர் தொடங்கிய பிறகு இந்த எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 25 லட்சமாக கூடுச்சு. அதில் 90% வீரர்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வீரர்களாக இருந்தாங்க. மீதம் இருந்த 10% வீரர்கள் தான் பிரிட்டனை பூர்வீகமாக கொண்ட வீரர்களாக இருந்தாங்க. இதில் கட்டளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த பதவிகள் 90% பிரிட்டனை பூர்வீகமாக கொண்டவர்களுக்கு தான் தரப்பட்டது. இதில் ஒரு சில இந்தியர்களுக்கு நாயக், ஹவில்தார், ஜமேதார், சுபேதார், ரிசால்தார் போன்ற பதவிகள், அதாவது இடைநிலை பதவிகள் தரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பதவிகளை வச்ச இந்தியர்களால் பிரிட்டனை பூர்வீகமாக கொண்ட வீரர்களை போரில் வழிநடத்தவோ இல்லை அவங்களுக்கு கட்டளையிடவோ முடியாது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பிரிட்டிஷ் இந்திய இராணுவ வீரர்களை மட்டும்தான் இவங்களால போரில் வழிநடத்த முடியும். அதே நேரத்தில் இரண்டாம் உலக போரில் முன்களத்தில் இருந்து சண்டை போடக்கூடிய சிப்பாய்கள் அனைவருமே இந்தியர்களாக தான் இருந்தாங்க. அதாவது இந்தியாவில் இருந்து இரண்டாம் உலக போருக்காக அனுப்பப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய இராணுவ வீரர்களில் முன்கள இராணுவ வீரர்கள் அனைவருமே 100% இந்திய சிப்பாய்களாக மட்டும்தான் இருந்தாங்க. இந்த இராணுவத்தில் இருந்த 99% பேர் தன்னார்வலர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா முழுக்க தன்னார்வலர்களால் உருவாக்கப்பட்ட இந்த உலகின் மிகப்பெரிய இராணுவமாக இருந்தது பிரிட்டிஷ் இந்திய இராணுவம். ஆனால் இப்படி தன்னார்வலர்கள்னு அழைக்கப்பட்ட இந்த இராணுவ வீரர்கள் உண்மையிலேயே தானா முன்வந்துதான் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பஞ்சம் காரணமாக தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேற வழி இல்லாமல் இராணுவத்தில் சேர்ந்தவங்க இருந்தாங்க. பிரிட்டிஷாருடைய அடிவருடிகளாக இருந்த ஜமீன்தார்கள் மற்றும் இளவரசர்கள் மற்றும் குறுநில அரசர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. அதே போல் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக சண்டை போட்டால் அவங்களுக்கு நிலங்கள் தரப்படும், நிரந்தர வேலை வாய்ப்புகள் தரப்படும். இவ்வளவு ஏன், போருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்படும்னு சொன்னதை நம்பி கூட பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இராணுவத்தில் சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. இதில் இராணுவ பரம்பரை மற்றும் குடும்ப பின்புலத்தை கொண்ட சீக்கியர்கள், கூர்காக்கள், ராஜபுத்திரர்கள், பத்தான்கள் போன்றவர்கள் தான் தானா முன்வந்து இராணுவத்தில் சேர்ந்தாங்க. இவங்க சிறுபான்மையினராக இருந்ததால் இவங்க ஒரு 30ல் இருந்து 35% பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் மீதம் இருந்த 65ல் இருந்து 70% பேர் ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு உட்பட்டோ இல்லை பிரிட்டிஷார்கள் சொன்ன ஆசை வார்த்தையை நம்பியோ தான் இராணுவத்தில் சேர்ந்தாங்க. இப்படி பல்வேறு காரணங்களுக்காக பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக சண்டை போட்ட இந்திய இராணுவ வீரர்களுக்கு கொஞ்ச காலத்திலேயே யதார்த்த நிலைமை புரிய தொடங்கிருச்சு. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்த பல போர் முனைகளுக்கு அனுப்பப்பட்ட இந்திய இராணுவ வீரர்கள் அங்கேயும் அடிமைகள் போலத்தான் நடத்தப்பட்டாங்க. நாம் இதற்கு முன்னாடி பிரிட்டனின் பொருளாதார வீழ்ச்சி பகுதியில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். இரண்டாம் உலக போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக சண்டை போட்ட இந்திய இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் தராமல் நிலுவை வச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம்னு நாம் இதற்கு முந்தைய பகுதியில் பார்த்தோம். அப்படி நிலுவை வைக்கப்பட்ட சம்பள தொகை 4 அல்லது 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்திய இராணுவ வீரர்களுடைய கைக்கு கிடைச்சது. ஆனால் அதே நேரத்தில் பிரிட்டனை பூர்வீகமாக கொண்ட இராணுவ வீரர்கள் கைக்கு மாதம் தவறாமல் கிடைச்சது அவங்களுடைய சம்பளம். அதே போல் ஒரு இந்திய இராணுவ வீரனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் ஒரு பிரிட்டன் இராணுவ வீரனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை விட 5ல் இருந்து 6 மடங்கு கம்மியாக இருந்தது. பிரிட்டன் இராணுவ வீரர்களுக்கு பிரிட்டன் பவுண்டுகளாகவும் இந்திய இராணுவ வீரர்களுக்கு இந்திய ரூபாயாகவும் சம்பளம் தரப்பட்டது. இந்த ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, உதாரணமாக ஒரு பிரிட்டிஷ் இராணுவ வீரனுக்கு 8ல் இருந்து 12 பவுண்டுகள் சம்பளம் தரப்பட்ட இடத்துல ஒரு இந்திய இராணுவ வீரனுக்கு 11ல் இருந்து 15 ரூபாய் தான் சம்பளம் தரப்பட்டது. அதே போல இந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு தரப்பட்ட குடும்ப ஓய்வூதியமும் ரொம்ப குறைவாக தான் தரப்பட்டது. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த இராணுவ வீரர்கள் ஒருவேளை வெளிநாட்டு போர் முனைகளில் இறந்து போனால் அந்த குடும்பங்களுக்கு தர வேண்டிய குடும்ப ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. இந்த ஏற்றத்தாழ்வு இந்த இராணுவ வீரர்களுக்கு தரப்பட்ட சம்பளத்தில் தான் இருந்ததான்னு கேட்டால் இதோட நிற்கலை. இந்திய இராணுவ வீரர்கள் நடத்தப்பட்ட விதத்திலையும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. அந்த ஏற்றத்தாழ்வு நிறவெறி காரணமான ஏற்றத்தாழ்வாக இருந்தது. இந்த நிறவெறி காரணமாக இந்திய இராணுவ வீரர்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டாங்க. பிரிட்டன் இராணுவ வீரர்களுக்கு நல்ல தரமான தங்குமிட கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டது. அவங்களுக்கு தரப்பட்ட உணவுகள், மருந்துகள், உடைகள் எல்லாமே உயர்தரமானதாக இருந்தது.
ஆனால் அதே நேரத்தில் இந்திய இராணுவ வீரர்களுக்கு செய்து தரப்பட்ட தங்குமிட கழிப்பிட வசதிகள் ரொம்ப மோசமாக இருந்தது. வழங்கப்பட்ட உணவும் மருந்தும் மிக மிக தரம் குறைந்ததாக இருந்தது. தரப்பட்ட உடைகளும் மிகவும் பழைய கிழிந்து போன உடைகளாக இருந்தது. கடுமையான நிறவெறி காரணமாக பிரிட்டன் அதிகாரிகளால் சொல்லாலும் செயலாலும் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டாங்க இந்திய இராணுவ வீரர்கள். ஆனால் இது அனைத்தையும் சகிச்சுக்கிட்டு 2ஆம் உலகப் போரில் சண்டை போட்ட இந்திய இராணுவ வீரர்கள் பல போர்க்களங்களில் பலிகடாக்கள் ஆக்கப்பட்டாங்க. ஆப்பிரிக்கா, பர்மா போன்ற மிக ஆபத்தான போர்க்களங்களுக்கு இந்திய இராணுவ வீரர்கள் தான் முதல்ல அனுப்பப்பட்டாங்க. இந்திய இராணுவ வீரர்களுக்கு எதிராக எதிரிகள் சண்டை போட்டு எதிரிகள் களைப்படைந்ததுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் அந்த போர்க்களங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. இதனால அதிக அளவில் ரத்தம் சிந்துறவங்களும் உயிரை விடுபவர்களும் இந்திய இராணுவ வீரர்களாக தான் இருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து களமிறக்கப்படும் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் சுலபமாக அந்த போரை ஜெயிச்சு அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் 2ஆம் உலகப் போரில் இந்திய இராணுவ வீரர்களுடைய பங்களிப்பால் கிடைச்ச நிறைய வெற்றிகள் நேசப்படைகளுக்கு கிடைச்ச வெற்றிகளாக தான் பார்க்கப்பட்டுச்சு, பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்திய இராணுவ வீரர்களுடைய வீரத்துக்கு தரப்பட வேண்டிய நியாயமான அங்கீகாரம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 30,000 இந்திய இராணுவ வீரர்கள் 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 4,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பல விருதுகள் தரப்பட்டிருக்கு. ஆனால் இதை பற்றிலாம் வெளி உலகத்துக்கு பெருசாக சொல்லப்படவே இல்லை. பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய இராணுவ வீரர்கள் செஞ்ச சாதனைகள் தான் வெளி உலகத்துக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டது. 1942ஆம் ஆண்டு வடக்கு ஆப்பிரிக்க நாடான எகிப்துல இருந்த எல் அலமைன் நகர யுத்தத்திலையும் இத்தாலியில இருந்த பனிமலைகளில் நடந்த யுத்தங்கள்லையும் இந்திய இராணுவ வீரர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இது மாதிரியான பல யுத்தங்கள்ல இந்திய இராணுவ வீரர்களுடைய பங்களிப்பு 2ஆம் உலகப் போரில் நேசப்படைகள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போராடி 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்திய இராணுவ வீரர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் மிக மிக கேவலமாக கீழ்த்தரமாக தான் நடத்துச்சு. ஆனாலும் அதே நேரத்தில் 2ஆம் உலகப் போரில் நேச நாடுகளுடைய எதிரிகளாக பார்க்கப்பட்ட ஜப்பான் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்திய இராணுவ வீரர்களை நடத்திய விதம் வேறு விதமாக இருந்தது. ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் நடந்த சில யுத்தங்களில் சில சமயங்களில் நேசப்படைகள் தோல்வியடைஞ்சு அச்சு நாடுகள் ஜெயிச்ச சம்பவங்களும் நடந்தது. அப்போ பல இந்திய வீரர்கள் ஜப்பான் இராணுவத்துக்கிட்டையும் ஜெர்மனி இராணுவத்துக்கிட்டையும் பிடிபட்டாங்க. அப்படி பிடிபட்ட இராணுவ வீரர்களை இந்திய இராணுவ வீரர்களை ஜப்பான் இராணுவமும் ஜெர்மன் இராணுவமும் மிக கண்ணியமாக நடத்தினாங்க. 2ஆம் உலகப் போரில் நேசப்படைகளுக்கு ஆதரவாக சண்டை போட வந்த இந்திய இராணுவ வீரர்களை பிரிட்டன் மேலதிகாரிகள் மிகவும் கேவலமாக கீழ்த்தரமாக நடத்தினாங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்களிடம் பிடிபட்ட இந்திய போர்க்கைதிகளை மிகவும் கண்ணியமாக நடத்தியது ஜெர்மன் மற்றும் ஜப்பானிய இராணுவம். இதனால தான் பல இந்திய போர்க்கைதிகள் மனம் மாறி சுபாஷ் சந்திர போஸுடைய இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. உலகப்போர் நடந்த காலத்தில் தான் நிலைமை இப்படின்னா உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் நிலைமை இதை விட மோசமாக மாறுச்சு. உலகப்போர் உச்சக்கட்டத்தில் இருந்தப்போ கிட்டத்தட்ட 25 லட்சம் இந்தியர்கள் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்தாங்க. உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இருந்து 15 லட்சம் இந்தியர்களை உடனடியாக விடுவிச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்படி திடீர்னு வேலையில இருந்து தூக்கப்பட்ட இந்தியர்களுக்கு நியாயமாக தர வேண்டிய சம்பள பாக்கியையோ இல்லை ஓய்வூதியமோ எதையுமே தரல பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம வறுமையில தள்ளப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் 2ஆம் உலகப் போர்ல தோற்கடிக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸுடைய இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு எதிரான குற்ற விசாரணை தொடங்கியது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட இந்த விசாரணை ஒருதலை பட்சமா நியாயமற்றதா நடந்தது. இதனால நேர் எதிர் துருவங்களாயிருந்த காங்கிரஸ் இயக்கமும் இந்திய தேசிய முஸ்லிம் லீக்கும் ஏன் கம்யூனிஸ்டுகளும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க, போராட்டங்களை நடத்தினாங்கன்னு நம்ம இதுக்கு முந்தைய பாகத்துல பார்த்தோம். இந்த போராட்டங்கள்ல ஒரு காலத்துல பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துல வேலை பார்த்து தற்போது வேலை இழந்த பல முன்னாள் இராணுவ வீரர்கள் பங்கேற்றாங்க. சரி, இவங்களோட நிலைமை தான் இப்படின்னா தொடர்ந்து பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்த இந்திய இராணுவ வீரர்களுடைய நிலைமையாவது முன்னேறிச்சான்னு கேட்டா இல்லை. உலகப்போர் நடந்த சமயத்தில் என்ன கஷ்டங்களை இந்த இராணுவ வீரர்கள் அனுபவிச்சாங்களோ அதே கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்து தரக்குறைவான உணவுகள் தரப்பட்டது, மிக மிக குறைந்த ஊதியம் தான் தரப்பட்டது, கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதை விட முக்கியமா பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகளுடைய நிறவெறி மனப்பான்மை காரணமா மிகவும் கீழ்த்தரமா நடத்தப்பட்டாங்க இந்த இராணுவ வீரர்கள். ஏற்கனவே முன்னாள் இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகள்ல அவங்களுக்கு தரப்பட்ட முறையற்ற நியாய
நியாயமற்ற தண்டனைகளை பார்த்து கொதிச்சு போயிருந்தாங்க இந்திய ராணுவ வீரர்கள். அதே நேரத்தில் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவதா பிரிட்டிஷ் அரசாங்கம் உறுதி கூறி இருந்த நிலைமையில அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காம இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்படி பலதரப்பட்ட காரணங்களால அதிருப்தி மற்றும் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே போயிருந்தாங்க பிரிட்டிஷ் ராணுவத்தில் வேலை பார்த்த இந்திய ராணுவ வீரர்கள். இந்த ஒட்டுமொத்த ஆத்திரம் தான் இந்திய கப்பல் படை கழகத்துக்கு காரணமா அமைஞ்சது. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு பம்பாயில் இருந்த ராயல் இந்தியன் நேவிக்கு சொந்தமான HMIS தல்வார் என்ற கப்பல் படை தளத்தில் வேலை பார்த்த 1200க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல் படை வீரர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. பம்பாயில் தொடங்கின இந்த போராட்டம் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள கராச்சி, கல்கத்தா, மெட்ராஸ், கொச்சின் மற்றும் விசாகப்பட்டினம் போன்ற மற்ற கப்பல் படை தளங்களுக்கும் பரவுச்சு. 78 கப்பல்களில் வேலை பார்த்த 20,000க்கும் மேற்பட்ட கப்பல் படை வீரர்கள் ஹிந்து மற்றும் முஸ்லிம் என எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தோடு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட தொடங்கினாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடின கப்பல் படை வீரர்களுடைய கோரிக்கைகள் இதுவா தான் இருந்தது. தங்குமிட வசதியை மேம்படுத்தணும், உணவின் தரத்தை உயர்த்தணும், அதிக சம்பளம் தரணும். அவர்களுடைய அடுத்த கோரிக்கை 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்தோனேஷியா மற்றும் எகிப்து நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்திய ராணுவ வீரர்கள் தாய்நாடு திரும்ப உடனடியாக ஏற்பாடு செய்யணும். இவர்களுடைய 3வது கோரிக்கை என்னன்னா, இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் இனவெறி பாகுபாடுகள் நிறுத்தப்படணும். இவர்களுடைய கடைசி முக்கியமான கோரிக்கை என்னன்னா, அநியாயமா தண்டிக்கப்பட்டு இப்ப சிறைச்சாலையில கைதிகளாக இருக்கிற முன்னாள் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்படணும். இப்படி இந்த 4 முக்கியமான கோரிக்கைகளை முன்வச்சு போராடினாங்க 20,000க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல் படை வீரர்கள். இவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு பல தரப்பினரும் ஆதரவு தெரிவிச்சாங்க. குறிப்பா பம்பாய் துறைமுக தொழிலாளர்கள், டிராம் ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. இவர்களோட சேர்ந்து மாணவர்களும் வீதியில இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. இதனால வெறும் கப்பல் படை வீரர்களுடைய கழகமா தொடங்கின இந்த போராட்டம் வெகுஜன மக்களின் போராட்டமா மாறுச்சு. போராட்டத்தில் ஈடுபட்ட கப்பல் படை வீரர்களை கலைக்கிறதுக்காக ராணுவ பீரங்கிகளையும் கனரக துப்பாக்கிகளையும் பயன்படுத்துச்சு பிரிட்டிஷ் ராணுவம். கப்பல்களுக்குள்ள இருந்தபடியே போராட்டம் நடத்தின கப்பல் படை வீரர்களை பயமுறுத்துறதுக்காக கப்பல் படை தளபதிகள் அவங்க இருக்கிற கப்பலை மூழ்கடிக்க போவதா பயமுறுத்தினாங்க. துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல்கள் மேல குண்டு போட்டு தாக்கி அழிக்க போறது மாதிரி பிரிட்டிஷ் ராணுவ விமானங்களை தாழ்வா பறக்க வச்சு பயமுறுத்தி பார்த்தாங்க. ஆனா போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கப்பல் படை வீரர்கள் இது எதையுமே பார்த்து பயப்படல, அடிபணியல, பின்வாங்கல. அதே நேரத்தில் இந்த கப்பல் படை வீரர்களுக்கு ஆதரவா மக்கள் நடத்தின போராட்டங்கள் தீவிரமடைஞ்சது. பல இடங்கள்ல இந்த போராட்டங்கள் வன்முறை சம்பவங்களா மாறிச்சு. அங்கெல்லாம் போலீசார் தடியடி நடத்தி, துப்பாக்கிச்சூடு நடத்தி மக்களுடைய போராட்டத்தை கலைச்சாங்க. இதனால 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க, 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சாங்க. நிலைமை இப்படி கைமீறி போறத பார்த்த காங்கிரஸ் தலைவர்களான காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் முஸ்லீம் லீக் தலைவரான முகமது அலி ஜின்னா போன்றவர்கள் போராட்டத்தை கைவிடும்படி மக்கள் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. வெகுஜன மக்கள் தானா முன்வந்து இப்படி முன்னெடுத்த இந்த தன்னெழுச்சி போராட்டம் இந்த தலைவர்கள் முன்னெடுத்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினைச்சு இந்த தலைவர்கள் பயந்தாங்க. இதனால இந்த தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதன் பயனா இந்த போராட்டமும் முடிவுக்கு வந்தது. இந்த போராட்டம் தொடங்கி 6வது நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு போராட்டக்காரர்கள் சரணடைஞ்சாங்க. இதனால போராட்டத்தில் ஈடுபட்ட பல கப்பல் படை வீரர்கள் எந்த விதமான சலுகைகளும் தரப்படாம பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. போராட்டத்தை முன்னின்று நடத்திய பல தலைவர்கள் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, கருப்பு பட்டியல்லையும் சேர்க்கப்பட்டாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் இதுவரைக்கும் பொதுமக்களுடைய போராட்டத்தை மட்டுமே பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கப்பல் படை கழகத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தது. இதுவரைக்கும் இந்திய கப்பல் படைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது இருந்த விசுவாசம் இனி எந்த அளவுக்கு வலிமையா இருக்க போகுது என்பதை கேள்வி கேட்க தொடங்கியது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஒரு சிறிய பொறி கூட இராணுவத்தையும் மக்களையும் ஒன்றிணைத்து தங்களுக்கு எதிராக போராட வைக்கும் என்பதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். அதுலேயும் இந்த இராணுவம் தங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவம் மாதிரி இல்லை, தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சொந்த இராணுவம். 40,000 43,000 வீரர்களை கொண்ட இந்திய தேசிய இராணுவத்தையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோற்கடிச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த இராணுவத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் இந்திய வீரர்கள் இருந்தாங்க. ஒருவேளை இந்த வீரர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்த்தெழுந்தா கண்டிப்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாது, தோல்வி உறுதி.
அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறிடலாம்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால தான் 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த இந்திய கப்பல் படை கழகம் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறியதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஆயிரத்தி 1915ஆம் ஆண்டுக்கு அப்புறம் காந்தி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தின இந்திய விடுதலை போராட்டத்தில் பல இயக்கங்கள், பல போராட்டங்கள் நடந்திருக்கு. கிலாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரக போராட்டம் போன்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமான போராட்டம் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கிய போது இந்திய தலைவர்களுடைய கருத்தை கேட்காமத்தான் இந்தியர்களை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியது பிரிட்டிஷ் அரசாங்கம். காந்தி, நேரு, முகமது அலி ஜின்னா போன்ற இந்திய அரசியல் தலைவர்களுடைய எதிர்ப்புகளை, கருத்துக்களை புறம் தள்ளிட்டு தான் முதல் 2.5 ஆண்டுகள் இந்தியர்களை வச்சு 2ஆம் உலகப் போரை நடத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் 1942ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 2ஆம் உலகப் போரின் போக்கு பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக திரும்பிச்சு. ஐரோப்பாவில் ஜெர்மன் இராணுவத்துக்கு எதிராகவும் ஆசியாவில் ஜப்பான் இராணுவத்துக்கு எதிராகவும் சண்டை போட்ட பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு கடுமையான பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இராணுவ ரீதியாக மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் கடுமையாக அடி வாங்கி இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இனி இந்திய தலைவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் 2ஆம் உலகப் போரை தொடர்ந்து நடத்த முடியாது என்ற உண்மையை உணர்ந்தது. அதுலேயும் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற பகுதிகளை கைப்பற்றின ஜப்பான் இராணுவம் அடுத்து இந்தியாவுடைய கிழக்கு எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சதால் அந்த ஜப்பான் இராணுவத்தை தடுத்து நிறுத்த கண்டிப்பாக இந்திய தலைவர்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் என்பதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஜப்பான் இராணுவத்தை தடுத்து நிறுத்த இந்தியர்களுடைய இராணுவ ஒத்துழைப்பு மட்டுமில்லை, இந்திய தலைவர்களுடைய அரசியல் ஒத்துழைப்பும் தேவை என்ற நிலை ஏற்பட்டது. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்திய தலைவர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க முன் வந்தாங்க. ஆனால் அதற்கு அவங்க விலையாக கேட்டது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களுக்கு தர மறுத்த சுதந்திரம். இதை பற்றி இந்திய தலைவர்களோட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறதுக்காக தன்னுடைய யுத்த ஆலோசனை குழுவில் இருந்த சர் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் என்பவரை இந்தியாவுக்கு அனுப்பினார் அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்தியாவுக்கு இந்திய தலைவர்களை சந்தித்த சர் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் இந்தியர்களுக்கான ஒரு சில அரசியல் சலுகைகளை முன்வச்சார். முதலாவதாக இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்க முன்வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு தன்னாட்சி அந்தஸ்து தான் இந்த டொமினியன் அந்தஸ்து என்பது. அதன்படி இந்தியா தொடர்ந்து பிரிட்டிஷ் மன்னராட்சிக்கு அடிபணிஞ்ச ஒரு அங்கமாக இருக்கும். இந்தியர்கள் தங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களை அவங்களே நிர்வாகம் செஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலையீடு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் வெளியுறவு, பாதுகாப்பு மற்றும் முக்கிய துறைகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இயங்கும். இந்த வகையில் பார்த்தா டொமினியன் அந்தஸ்து என்பது பாதி சுதந்திரத்துக்கு தான் நிகரானது. ஆனால் இந்தியர்கள் கேட்டதோ பூரண சுதந்திரம். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தர்றதுக்கு முன்வந்திருந்தா இந்திய அரசியல்வாதிகள் அப்போவே ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா 1929க்கு முன்னாடி வரைக்கும் இந்திய சுதந்திர போராட்டம் என்பது டொமினியன் அந்தஸ்தை பெறுவதை நோக்கி தான் பயணிச்சிச்சு. சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களும் டொமினியன் அந்தஸ்து கேட்டு தான் போராடினாங்க. ஆனால் தொடர்ந்து அது மறுக்கப்பட்டதால் 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த லாகூர் மாநாட்டில் இந்தியர்களுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க இந்திய அரசியல் தலைவர்கள். இதுக்கு அப்புறம்தான் இந்திய சுதந்திர போராட்டம் என்பது பூரண சுதந்திரத்தை இலக்கா நிர்ணயிச்சு நடத்தப்பட்டது. அதனால இப்போ 1942ல் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்க முன்வந்திருக்கிறத ஏத்துக்காம இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் தரணும்னு கேட்டாங்க இந்திய அரசியல் தலைவர்கள். இரண்டாவது சலுகை என்னன்னா, இந்தியாவில் அப்போ இருந்த 11 மாகாணங்களும் சேர்ந்து தங்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இந்தியாவை தங்கள் இஷ்டம் போல நிர்வாகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் அதே நேரத்தில் இந்த 11 மாகாணங்களில் ஏதாவது ஒரு மாகாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னா அது தனியாக பிரிஞ்சு போய் தனக்கான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணிக்கலாம் என்ற ஒரு சலுகையும் தரப்பட்டது. இந்த சலுகை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை உருவாக்கும்னு நினைச்ச காங்கிரஸ் இயக்கம் இதை நிராகரிச்சது. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் என்ற தனி நாடு வேணுன்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தின முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த சலுகையை நிராகரித்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சலுகையில் விருப்பமில்லாத மாகாணங்கள் பிரிஞ்சு போகலாம்னு சொல்லப்பட்டிருந்ததே தவிர பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு பிரித்து தரப்படும்னு உறுதியாக சொல்லப்படலை. முஸ்லீம் லீகுக்கு அதுதான் தேவையாக இருந்தது. இதனால் சர் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் முன் வச்ச சலுகைகளை இந்திய முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் இயக்கம் ஆகிய 2 இயக்கங்களையும் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் நிராகரித்தாங்க.
இந்த சலுகைகள் இந்தியர்களை ஏமாற்றும் செயல்னு சொன்ன காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவுக்கு உடனடியாக சுதந்திரம் தரணும்னு கேட்டாங்க. பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு பிரித்து தரப்படும் என்ற ஒரு வெளிப்படையான உறுதிமொழியை கேட்டது முஸ்லிம் லீக். இந்த காரணங்களால இந்திய அரசியல் தலைவர்களுடனான பேச்சுவார்த்தை 1942 ஏப்ரல் மாதம் தோல்வியடைஞ்சது. இதுக்கு அடுத்துதான் காங்கிரஸ் இயக்கம் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துச்சு. 1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பம்பாயில கூடின அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் உடனடியாக வெளியேறணும்ன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் தான் செய் அல்லது செத்துமடி என்ற தன்னுடைய புகழ்மிக்க உரையை நிகழ்த்தினாரு காந்தி. இது வெறும் அரசியல் தீர்மானமாக மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான நாடு தழுவிய போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இப்படித்தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குச்சு. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு போராட்டம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் காந்தி, நேரு, பட்டேல் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை இல்லாமல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. காங்கிரஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டது. இப்படி முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் கூட தலைவர்கள் இல்லாமலேயே நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்கள் ஆங்காங்க வெடிச்சுது. தொழிற்சாலைகளில் வேலை செஞ்ச தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லையும், நகரங்கள்லையும், கிராமங்கள்லையும் மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வீதியில் இறங்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. ரயில்வே தண்டவாளங்களை தகர்க்கிறது, தந்தி கம்பிகளை வெட்டுறது, அரசாங்க அலுவலகங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுன்னு பல இடங்களில் பொது சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படுத்தினாங்க போராட்டக்காரர்கள். இது மாதிரியான போராட்டங்களை வழிநடத்த தலைவர்கள் இல்லாத காரணத்தால் பல இடங்களில் இது மாதிரியான போராட்டங்கள் வன்முறை சம்பவங்களாக மாறுச்சு. இது மாதிரி வன்முறை சம்பவங்களாக மாறின போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியாத பிரிட்டிஷ் போலீசார் பல இடங்களில் மக்களை கொத்து கொத்தா கைது செஞ்சாங்க. மக்கள் மேலே தடியடி நடத்தினாங்க. சில இடங்களில் துப்பாக்கி சூடுகளையும் நடத்தினாங்க. குறிப்பாக பாட்னா, மிட்னாப்பூர் மற்றும் சத்தாரா போன்ற ஊர்களில் போராட்டக்காரர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தி போராட்டத்தை கலைச்சாங்க பிரிட்டிஷ் போலீசார். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க, காயமடைஞ்சாங்க. லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள், போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. குறிப்பா இந்த போராட்டங்கள்ல இளைஞர்களுடைய பங்கு மிக முக்கியமா இருந்தது. முக்கியமான ஆண் தலைவர்கள் சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருந்த நேரத்துல அருணா ஆசஃப் அலி போன்ற இளம் பெண் தலைவர்கள் முன்வந்து போராட்டத்தை தொடர்ந்து வழி நடத்தினாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்ட இளைஞர்கள் பல இடங்களில் ரகசிய பிரச்சாரங்களில் ஈடுபடுதல், தடை செய்யப்பட்ட செய்தித்தாள்களை அச்சடித்து விநியோகித்தல் மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் போன்ற சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டாங்க. இப்படி நாடு முழுவதும் நடந்த போராட்டம் 1944ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இராணுவத்தை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கம் நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் கூட அரசியல் ரீதியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இந்திய மக்களுடைய போராடும் குணம் எந்த அளவுக்கு வலிமையானது, உறுதியானது, ஆழமானது என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உணர்த்துச்சு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எனப்படும் வெள்ளையனே வெளியேறு போராட்டம். இந்திய தலைவர்களுடைய, இந்திய மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இனி இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உணர்த்துச்சு இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம். இந்த போராட்டம் மேலும் சில விளைவுகளையும் ஏற்படுத்துச்சு. இந்த போராட்டத்தில் முஸ்லீம் லீக் இயக்கம் கலந்துக்கல. அதனால ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இயக்கங்களுக்கு இடையில இருந்த பிளவு இந்த போராட்டத்தால இன்னும் அதிகமாச்சு. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்த போராட்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக்குச்சு. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் தராம தொடர்ந்து இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கிறது ஒரு தொடர் தலைவலி என்ற உண்மையை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேற முடிவெடுத்ததுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. 2ஆம் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது 1939ஆம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 3 நாடுகள் தான் உலக வல்லரசுகளாக இருந்தது. பிரான்ஸ், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய இந்த 3 நாடுகள் தான் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்தது. அதுலேயும் பிரிட்டன் தான் நம்பர் 1 இடத்துல இருந்தது. அரசியல், பொருளாதாரம், இராணுவம் என அனைத்திலுமே முன்னோடியாக இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நாடா மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. இதனால உலக அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது பிரிட்டன்.
ஆனால் 1939ஆம் ஆண்டு தொடங்கி 1945ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த இரண்டாம் உலகப் போரால் நிலைமையே தலைகீழாக மாறிடுச்சு. தொடர்ந்து 6 ஆண்டுகள் இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்டதால் கடுமையாக அடிவாங்கி இருந்த பிரிட்டன் தன்னுடைய பொருளாதார பலத்தையும் இராணுவ பலத்தையும் இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. உலக அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய மைய சக்தியாக இருந்த பிரிட்டன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து அரசியல் ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தது. இப்படி பிரிட்டன் ஓரங்கட்டப்பட்ட இந்த சூழ்நிலையில் அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் வெவ்வேறு கொள்கைகளை நிலைப்பாடுகளை கொண்ட 2 நாடுகள் அடுத்து உலக அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசுகளாக உருவாக தொடங்கியது. அதில் ஒன்று கம்யூனிச சர்வாதிகார பொதுவுடைமை கொள்கையை பின்பற்றக்கூடிய சோவியத் யூனியன், மற்றொன்று முதலாளித்துவ மற்றும் ஜனநாயக கொள்கையை பின்பற்றக்கூடிய அமெரிக்கா. முதல்ல நாம சோவியத் யூனியனை பத்தி பார்க்கலாம். 11 மில்லியன் ராணுவ வீரர்கள், 16 மில்லியன் பொதுமக்கள் என கிட்டத்தட்ட 27 மில்லியன் மக்களுடைய உயிரை இரண்டாம் உலக போருக்கு பலி கொடுத்திருந்தது சோவியத் யூனியன். சோவியத் யூனியன்ல இருந்த லெனின்கிராட், ஸ்டாலின்கிராட், கீவ், மின்ஸ்க் போன்ற மிகப்பெரிய நகரங்கள் எல்லாமே தரைமட்டமாகி இருந்தது. 1700க்கும் மேற்பட்ட சிறிய நகரங்களும் 70,000க்கும் மேற்பட்ட கிராமங்களும் எரிஞ்சு சாம்பலாகி இருந்தது. சோவியத் யூனியனுடைய 25% தொழில் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டிருந்தது. பல மில்லியன் ஏக்கர் விவசாய நிலங்கள் கடுமையா உருக்குலைஞ்சு போயிருந்தது. இப்படி இந்த இரண்டாம் உலக போருக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்த நாடு சோவியத் யூனியன். ஆனாலும் கூட இரண்டாம் உலக போர்ல ஜெயிச்ச நாடும் சோவியத் யூனியன் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இரண்டாம் உலக போர்ல இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தாலும் கூட தன்னுடைய வலிமையை இழக்காம இருந்தது சோவியத் யூனியன். சோவியத் யூனியனுடைய ரெட் ஆர்மி தான் இந்த உலகின் மிகப்பெரிய இராணுவமா இருந்தது. கிழக்கு ஜெர்மனி, போலாந்து, செக்கோஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ரொமேனியா, பல்கேரியா, அல்பேனியா போன்ற நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த சோவியத் யூனியன் கிழக்கு ஐரோப்பா முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கில் இருந்த பல நாடுகள்ல ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி நடந்தது. முதலாளித்துவ கொள்கையை கடுமையா எதிர்த்த மாதிரியே ஏகாதிபத்திய கொள்கையை, அரசியல் ஆட்சி முறையை கடுமையா எதிர்த்தது சோவியத் யூனியன். இதன் காரணமா பிரிட்டன் மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலனி நாடுகளில் இயங்கின சுதந்திர போராட்ட இயக்கங்களுக்கு நிதி உதவி செய்ய தொடங்கியது சோவியத் யூனியன். இதுல சோவியத் யூனியனுக்கு இன்னொரு மறைமுக நோக்கமும் இருந்துச்சு. இப்படி இந்த நாடுகளில் இயங்கின சுதந்திர போராட்ட இயக்கங்களுக்கு நிதி உதவி செய்வதன் மூலம் இந்தந்த நாடுகளில் தன்னுடைய கம்யூனிச கொள்கையையும் பரப்ப நினைச்சது. சோவியத் யூனியனுடைய இந்த நடவடிக்கைகள் பிரிட்டன் மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகளுக்கு மட்டும் இல்லாம பல மேற்கத்திய நாடுகளுக்கும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. அப்படி இதை அச்சுறுத்தலா பார்த்த ஒரு முக்கியமான நாடு அமெரிக்கா. சோவியத் யூனியன் மாதிரியே இரண்டாம் உலக போர்ல ஜெயிச்ச நாடு அமெரிக்கா. மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தா இரண்டாம் உலக போர்ல அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு ரொம்பவே குறைவு. தோராயமா 4 லட்சம் ராணுவ வீரர்களை தான் இரண்டாம் உலக போர்ல இழந்திருந்தது அமெரிக்கா. இதனால தொடர்ந்து சோவியத் யூனியனுக்கு நிகரான வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடா இருந்தது அமெரிக்கா. முக்கியமா அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் என்ற பேரழிவு ஆயுதம் இருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் ஹவாய் தீவில் ஜப்பான் நடத்தின தாக்குதலை தவிர்த்து வேற எந்த மிகப்பெரிய யுத்தமும் அமெரிக்க மண்ணில் நடக்கலை. இதனால் இரண்டாம் உலக போரால் அமெரிக்காவின் உட்கட்டமைப்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. அதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார இழப்பும் ஏற்படலை. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இரண்டாம் உலக போரால் பாதிக்கப்படாத உருக்குலையாத பொருளாதாரத்தை கொண்ட ஒரே நாடாக இருந்தது அமெரிக்கா. சொல்லப்போனால் உலக பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருந்தது அமெரிக்கா. சர்வதேச தொழில் உற்பத்தியில் அமெரிக்காவின் பங்கு 50% இருந்தது. அதாவது இந்த உலகில் உற்பத்தியாகும் பொருட்களில் 50% அமெரிக்காவில் இருந்து தான் வந்தது. இப்படி அரசியல் சித்தாந்தம், பொருளாதாரம் மற்றும் இராணுவம்னு அனைத்து விஷயத்திலையுமே சோவியத் யூனியனுக்கு சவால் விட்ட அமெரிக்காவுடைய கொள்கை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சோவியத் யூனியனோட ஒத்துப்போச்சு. சோவியத் யூனியன் மாதிரியே அமெரிக்காவும் ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி முறையை எதிர்த்தது. எல்லா விஷயத்திலையுமே சோவியத் யூனியனோட போட்டி போட்ட அமெரிக்காவுடைய கொள்கை எதுக்காக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சோவியத் யூனியனோட ஒத்துப்போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். கொள்கை ஒத்துப்போச்சுன்னு சொல்கிறத விட இதுவும் ஒரு வகையான போட்டியாக தான் இருந்தது. ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சிக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலனி நாடுகளில் நடந்த சுதந்திர போராட்டங்களுக்கு நிதி உதவி செய்வதன் மூலம் அந்த நாடுகளில் தன்னுடைய கம்யூனிச கொள்கையை, சித்தாந்தத்தை பரப்ப நினைச்சது சோவியத் யூனியன்.
கம்யூனிச சித்தாந்தத்தை தீவிரமா எதிர்த்த அமெரிக்கா சோவியத் யூனியனுடைய இந்த உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தடுக்க நினைச்சது. ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி முறைக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற நாடுகளுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதன் மூலம் அந்த நாடுகளில் தன்னுடைய முதலாளித்துவ மேலாதிக்கத்தை நிலைநாட்டலாம்னு நினைச்சது அமெரிக்கா. இதனால தான் பொதுவாக பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் நடத்தின ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி முறையை எதிர்க்க தொடங்கியது அமெரிக்கா. குறிப்பாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலனித்துவத்தை கடுமையாக எதிர்த்த அமெரிக்கா அதை தொடர்ந்து பிரிட்டனுக்கு அரசியல் நெருக்கடிகளையும் தர தொடங்குச்சு. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் 1945க்கு முன்னாடியே, அதாவது இரண்டாம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்கிருச்சு அமெரிக்கா. 1941 அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டும் அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலும் சேர்ந்து வடக்கு அங்கோரா கடல் பகுதியில் சந்திச்சு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க. அதோட பேரு அட்லாண்டிக் சார்ட்டர். இந்த பிரகடனத்தில் பல முக்கியமான அம்சங்களை முன்வச்சது அமெரிக்கா. அதன்படி எந்த ஒரு நாடும் மற்றொரு நாடை ஆட்சி செய்யக்கூடாது. அமெரிக்காவோ இல்லை பிரிட்டனோ இந்த இரண்டு நாடுகளுமே மற்ற நாடுகளை கைப்பற்ற முனையக்கூடாது. அதே போல ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை தரணும். அதே போல காலனி ஆதிக்கம் இருக்கவே கூடாது. கடைசியா சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தணும். இந்த அம்சங்கள் எல்லாமே பிரிட்டனுடைய ஏகாதிபத்திய ஆட்சி முறைக்கு முற்றிலும் முரணா இருந்தது. ஆனா அப்போ இருந்த சூழ்நிலையில கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கி தவிச்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் இரண்டாம் உலக போரை தொடர்ந்து நடத்த அமெரிக்காவுடைய கையை எதிர்பார்த்து காத்திருந்தது. இதனால வேற வழி இல்லாத பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்கா முன்வச்ச இந்த அம்சங்களுக்கு ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த அட்லாண்டிக் சார்ட்டர் பிரகடனத்தை மேற்கோள் காட்டித்தான் உடனடியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் தர சொல்லி இந்திய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வற்புறுத்தினாங்க. ஆனால் ஏற்கனவே காலனி ஆதிக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு இந்த பிரகடனம் பொருந்தாதுன்னு சொல்லி அதை நிராகரித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுக்கு அடுத்து தான் இந்திய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் இந்தியாவுக்கு வந்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது. அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உருவாகி சுதந்திர போராட்டம் தீவிரமடைஞ்சது. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி இன்னும் விலாவரியா இந்த வீடியோவுடைய 2ஆம் பாகத்தில், அதாவது இதற்கு முந்தைய பாகத்தில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதனால் இப்போ நாம் நேராக 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர் நடந்ததால் இந்த உலகமே உருக்குலைஞ்சு போயிருந்தது. பல நாடுகள் அழிவின் விளிம்பில் இருந்தது. அப்படி இருந்த நாடுகளை மீட்டெடுக்கிறதுக்காக சர்வதேச நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குச்சு. அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் முதல் ஐக்கிய நாடுகள் சபை கூடுச்சு. ஆனால் இதற்கு முன்னோட்டமாக ஜூன் மாதம் 26ஆம் தேதியே பல உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர்னு அழைக்கப்பட்ட இந்த பிரகடனத்தில் பல முக்கியமான அம்சங்கள் இருந்தது. உலக சமாதானம், மனித உரிமை, சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் காலனி ஆதிக்கத்தின் முடிவு ஆகிய இந்த கொள்கைகள் இந்த பிரகடனத்தின் முக்கியமான அம்சங்களாக இருந்தது. இனி இது மாதிரியான ஒரு மோசமான உலக யுத்தம் மறுபடியும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது என்ற கருத்தை ஏற்றுக்கிட்ட உலக நாடுகள் அனைத்துமே இந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்டுச்சு, பிரிட்டன் உட்பட. பிரிட்டன் இந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்டதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அமெரிக்கா கொடுத்த அழுத்தம். 2ஆம் உலகப் போரால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அமெரிக்காவுடைய கையவே முழுமையாக நம்பி இருந்த பிரிட்டனால் அமெரிக்கா தந்த அரசியல் அழுத்தத்தை நிராகரிக்க முடியலை. ஆனால் அமெரிக்கா இதோட நிறுத்தலை. பிரிட்டன் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த காலனி நாடுகளுக்கு உடனடியாக சுதந்திரம் தரணும்னு சொல்லி மேலும் அழுத்தம் தர தொடங்குச்சு அமெரிக்கா. 1946ஆம் ஆண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சுதந்திரம் தந்ததன் மூலம் தன்னுடைய காலனி ஆதிக்க எதிர்ப்பு கொள்கைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது அமெரிக்கா. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1945ஆம் ஆண்டு டச்சு காலனியாக இருந்த இந்தோனேஷியா காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுச்சு. ஆனால் 1949ஆம் ஆண்டு தான் டச்சு நாடு அதை அங்கீகரித்தது. அதே மாதிரி இதே 1945ஆம் ஆண்டே பிரெஞ்சு காலனியாக இருந்த வியட்நாமும் காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டுச்சு. பிரெஞ்சு நாடு மறுபடியும் வியட்நாமை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செஞ்சது. ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சது. ஏன்னா இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு இருந்தது. அதே நேரத்தில் புதுசாக சுதந்திரம் பெற்ற பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர்களாக சேர்ந்து சர்வதேச அரங்கில் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கின. இது பிரிட்டன் மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகளுக்கு மேலும் நெருக்கடியை தந்தது.
ஏற்கனவே தன்னுடைய காலனி நாடுகளில் நடக்கிற சுதந்திர போராட்டங்களுக்கு சோவியத் யூனியன் நிதி உதவி செய்கிறதால அந்தந்த நாடுகளில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிற சுதந்திர போராட்டங்கள் வலுப்பெறத் தொடங்கின. இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் தன்னுடைய இராணுவ வலிமையை இழந்திருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாடுகளில் நடக்கிற சுதந்திர போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடியது. இரண்டாம் உலகப் போர் நடந்தபோது ஜெர்மனியுடைய ஏகாதிபத்திய நாடுபிடிக்கும் கொள்கையை கடுமையாக எதிர்த்தது பிரிட்டன். சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக ஜெர்மனியை எதிர்ப்பதா சொல்லி இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்டது பிரிட்டன். ஆனால் இதே பிரிட்டன் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தன்னுடைய காலனிகளில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இதே சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் தர மறுத்தது. சர்வதேச நாடுகளை சேர்ந்த காலனி ஆதிக்க எதிர்ப்பு கொள்கையை பேசக்கூடிய தலைவர்கள், செய்தித்தாள்கள் மற்றும் பல பொதுமக்கள் இது பிரிட்டனுடைய இரட்டை வேஷம்னு சொல்லி வெளிப்படையாக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினாங்க. குறிப்பாக ஒவ்வொரு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திலையும் இது ஒரு முக்கியமான விவாத தலைப்பாக மாறுச்சு. சர்வதேச அரசியல் தளத்தில் தன்னுடைய தார்மீக உரிமையை இழந்து ஒரு அரசியல் அவமான சின்னமாக பார்க்கப்பட்டது பிரிட்டன். இதன் காரணமாக சர்வதேச அரசியல் அரங்கில் பிரிட்டனுடைய அந்தஸ்து தரை மட்டத்துக்கு சரிஞ்சு போச்சு. அடுத்து காலனி ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்த அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய இந்த இரண்டு நாடுகளும் தந்த அழுத்தம். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவதை மேலும் தாமதப்படுத்துவதன் மூலம் இந்தியாவில் சோவியத் யூனியனுடைய கம்யூனிச சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றுவதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்துச்சு. இப்படித்தான் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சர்வதேச அரசியலில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க, அதாவது இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறுவதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட உலக அரசியல் மாற்றம் எப்படி இந்திய விடுதலைக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சதோ அதே மாதிரி பிரிட்டனில் ஏற்பட்ட உள்நாட்டு அரசியல் மாற்றமும் ஒரு வகையில் இந்திய விடுதலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. 1935 பிரிட்டனில் நடந்த பொது தேர்தலில் பழமைவாத கட்சி ஆட்சியை பிடிச்சது. அந்த கட்சியை சேர்ந்த ஸ்டான்லி பால்ட்வின் என்பவர் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றார். ஆனால் 2 ஆண்டுகளில் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சார் பால்ட்வின். அதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பால்ட்வினுடைய உடல்நல காரணங்களும் இருந்தது. இதைவிட ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இரண்டாம் உலகப் போர் வரப்போவதை முன்கூட்டியே கணிச்சிருந்தார் பால்ட்வின். அப்படி இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் பிரதமர் பதவியில் இருக்க விரும்பாத பால்ட்வின் முன்கூட்டியே பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சார். அதைத் தொடர்ந்து அதே பழமைவாத கட்சியை சேர்ந்த நெவில் சாம்பர்லின் என்பவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடிப்படையில் ஒரு அமைதி விரும்பியாக இருந்த சாம்பர்லின் பேச்சுவார்த்தைகள் மூலம் இரண்டாம் உலகப் போரை தவிர்க்க முடியும்னு நினைச்சாரு. ஜெர்மன் நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்த நினைச்ச ஹிட்லர் கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்க முன் வந்தார் சாம்பர்லின். 1938 செப்டம்பர் மாதம் 30 ஜெர்மன் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர், பிரிட்டன் பிரதமர் நெவில் சாம்பர்லின், பிரான்ஸ் பிரதமர் யுடோராட் டலாடியர் மற்றும் இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினி ஆகிய இந்த 4 தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டாங்க. செக்கோஸ்லோவாக்கியா நாட்டில் ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிக அளவில் வாழக்கூடிய சூடாடன்லாண்ட் என்ற பகுதியை ஜெர்மன் நாட்டுக்கு விட்டு தருவதற்கு ஒத்துக்கிட்டு மற்ற நாட்டு தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. இதை ஏற்றுக்கிட்ட ஹிட்லர் இனி வேற எந்த ஐரோப்பிய நாட்டு மேலேயும் படையெடுக்க மாட்டேன், கைப்பற்ற முயற்சி செய்ய மாட்டேன்னு உத்தரவாதம் தந்தார். இந்த ஒப்பந்தம் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்த சாம்பர்லின் ஹிட்லருடைய இந்த உத்தரவாதத்தை முழுமையாக நம்பினார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செக்கோஸ்லோவாக்கியா நாட்டு தலைவர்கள் யாருமே இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படலை. இது அப்போவே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இருந்தாலும் இந்த ஒப்பந்தமானது ஹிட்லருடைய நாடு பிடிக்கும் ஆசையை தணிக்கும்னு நினைச்சாரு நெவில் சாம்பர்லின். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை மீறினாரு ஹிட்லர். அடுத்த 6 மாசத்துக்குள்ள செக்கோஸ்லோவாக்கியாவின் மற்ற பகுதிகள் மேலேயும் படையெடுத்தாரு. அடுத்த வருஷமே, அதாவது 1939 போலாந்து மேலே படையெடுத்தாரு ஹிட்லர். இதில் இருந்து இரண்டாம் உலகப் போர் தொடங்குச்சு. பிரிட்டிஷ் பிரதமர் நெவில் சாம்பர்லின் முன்னின்று உருவாக்கின மியூனிக் ஒப்பந்தம் தோல்வியில் முடிஞ்சது. அதை தொடர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டன். 1940 நார்வே, பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மேலே போர் தொடுத்தார் ஹிட்லர். அதில் குறிப்பாக நார்வே நாட்டில் பிரிட்டிஷ் படைகளுக்கு ஏற்பட்ட தோல்வி மிக மோசமான தோல்வியாக அமைஞ்சது. இந்த தோல்வி பிரிட்டன் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விவாத தலைப்பாக விவாதிக்கப்பட்டது. கடைசியில் இந்த விவாதம் பிரிட்டன் பிரதமர் நெவில் சாம்பர்லினுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக மாறிச்சு. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு சாம்பர்லின்.
ஆனாலும் அவருடைய தவறான கொள்கை முடிவுகளால் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் அவருக்கு எதிரான கூட்டத்தை உருவாக்குச்சு. உண்மையை சொல்லப்போனால் அவருடைய சொந்த பழமைவாத கட்சி எம்பிக்களே அவருக்கு எதிராக அணி திரண்டாங்க. நிலைமையை உணர்ந்த நெவில் சேம்பர்லின் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அடுத்து யாரை பிரிட்டிஷ் பிரதமராக தேர்ந்தெடுக்கலாங்கிற கேள்வி எழுந்தபோது பெரும்பாலானவர்களுடைய மனசில் எழுந்த முதல் பெயர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆளும் பழமைவாத கட்சியில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஹிட்லருடைய கொள்கைகளை தீவிரமாக எதிர்த்தாரு. அதோட இவருக்கு இராணுவ அனுபவமும் இருந்தது. அதைத் தொடர்ந்து வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் 6ஆம் ஜார்ஜ் மன்னர். அதை ஏற்றுக்கிட்ட சர்ச்சில் பிரிட்டனுடைய அடுத்த பிரதமராக பதவியேற்றாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமர் ஆகிறதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதோட 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் என்பதால் பொது தேர்தல் நடத்தாமலேயே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வின்ஸ்டன் சர்ச்சில். இவருடைய தலைமையில தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டுச்சு பிரிட்டன். 1945ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை மாதம் பிரிட்டன்ல பொது தேர்தல் நடந்தது. பிரிட்டன் மக்களால் 2ஆம் உலகப் போரின் ஹீரோவா பார்க்கப்பட்ட வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் படுதோல்வி அடைஞ்சாரு. அவருடைய பழமைவாத கட்சியும் படுதோல்வி அடைஞ்சது. இதுவரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்த தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. அந்த கட்சியை சேர்ந்த கிளமெண்ட் அட்லி அடுத்த பிரிட்டன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனேயே பிரிட்டனுடைய பிரதமராக பதவியேற்றார் அட்லி. அந்த சூழ்நிலையில் பிரிட்டனுடைய பொருளாதாரம் கடுமையாக சரிஞ்சு போயிருந்தது. உட்கட்டமைப்பு உருக்குலைஞ்சு போயிருந்தது. இராணுவம் வலிமை இழந்திருந்தது. 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஜெர்மன் விமானங்கள் தொடர்ந்து நடத்தின வான்வெளி தாக்குதலால் பல பிரிட்டன் நகரங்கள் தரைமட்டமாகி இருந்தது. வாழ வீடு இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், மருத்துவ வசதி கிடைக்காம பல லட்சக்கணக்கான பிரிட்டன் மக்கள் தவிச்சாங்க. பிரிட்டனுடைய ஏற்றுமதி வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. பிரிட்டன் மேலே மிகப்பெரிய கடன் சுமை இருந்தது. அதே நேரத்தில் தொடர்ந்து அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் இருந்தது பிரிட்டன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2ஆம் உலகப் போரால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளான உள்நாட்டை புனரமைக்கிறதுக்கு முக்கியத்துவம் தந்தார் அட்லி. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டித்தரணும், உணவு பற்றாக்குறையை சரி செய்யணும், பள்ளிக்கூடங்கள் கட்டணும், மருத்துவ வசதி ஏற்படுத்தி தரணும். இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் போரில் சேதமடைஞ்ச ரயில் தண்டவாளங்களை சீரமைக்கணும், சாலைகளை சீரமைக்கணும், தொழிற்சாலைகளை மறுபடியும் உருவாக்கணும். இது மாதிரியான விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தினார் அட்லி. இப்படி புதுசாக ஆட்சிக்கு வந்த தொழிலாளர் கட்சிக்கு பிரதமர் அட்லிக்கு சிதைஞ்சு போன பிரிட்டன் நாட்டை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடினமான சவால் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து நிர்வாகம் செய்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம் என்பதை உணர்ந்தார் அட்லி. அட்லி தலைமை தாங்கின தொழிலாளர் கட்சி இப்படி சிந்திச்சதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பல காரணங்களும் இருந்தது. அடிப்படையில் இந்த தொழிலாளர் கட்சி சமூக சீர்திருத்த கொள்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தின கட்சி. சமூக நீதி, ஜனநாயகம் மற்றும் சுயராஜ்யம் ஆகிய கொள்கைகளை வலியுறுத்தின இந்த கட்சி குறிப்பாக காலனித்துவத்துக்கு எதிரான கொள்கையை கொண்ட கட்சி. இந்த கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் காலனித்துவ ஆட்சி கொள்கையை ஒரு பழமைவாத கொள்கையா, அரசியல் ரீதியா ஒரு ஸ்திரமில்லாத கொள்கையா பார்த்தாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உருவான புதிய உலகத்துல காலனித்துவ கொள்கை என்பது தொடர்ந்து நிலைச்சிருக்காது என்ற நிதர்சனத்தை உணர்ந்தவர்களா இருந்தாங்க. இரண்டாவது முக்கியமான காரணம் ஏற்கனவே 1941ஆம் ஆண்டு அமெரிக்காவோட சேர்ந்து வெளியிட்ட அட்லாண்டிக் சார்ட்டர் பிரகடனம். இந்த பிரகடனத்தில் இருந்த முக்கியமான அம்சங்களான காலனித்துவத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், ஒரு நாடு மற்ற நாடு ஆட்சி செய்ய முற்படக்கூடாது, அதே போல அனைத்து மக்களுக்கும் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வழங்கணும் ஆகிய இந்த அம்சங்களை ஏற்றுக்கிட்டு தான் பிரிட்டன் இந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்டுச்சு. சரிஞ்சு போன பிரிட்டன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய நிதி உதவியை நம்பி இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவோட சேர்ந்து ஏற்படுத்தின இந்த பிரகடனத்தை மீறக்கூடாதுன்னு நினைச்சாரு அட்லி. அதோட ஒரு வருஷத்துக்கு 200 மில்லியன் பவுண்டுகள் செலவு செஞ்சு இந்தியாவை தொடர்ந்து நிர்வாகம் செய்யும் அளவுக்கு பிரிட்டன் கிட்ட அப்போதைக்கு நிதி இருப்பும் இல்லை. அப்படியே தேவையான அளவுக்கு நிதியை ஏற்பாடு செஞ்சாலும் கூட அந்த நிதியை வச்சு பிரிட்டனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும்னு நினைச்சாரு அட்லி. அதுக்கு பதிலாக இந்தியாவில் செலவு செய்ய விரும்பலை. இதே காலகட்டத்தில் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களும் வலுப்பெற்றிருந்தது. காங்கிரஸ் முன்னெடுத்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதுவரைக்கும் நடந்த சுதந்திர போராட்டங்கள்லேயே மிக தீவிரமான அறவழி சுதந்திர போராட்டமாக இருந்தது. அதோட இந்திய தேசிய இராணுவத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறம் ஆயுதமேந்திய சுதந்திர போராட்டத்துக்கான ஆதரவு குரல்களும் வலுப்பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்த இந்தியர்களுடைய மனப்பான்மையும் மாறியிருந்தது. தங்களுடைய பிரிட்டிஷ் மேலதிகாரிகளுக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க.
உதாரணமாக சொல்லணும்னா இந்திய கப்பல் படை கழகத்தை, அதாவது பிப்ரவரி மாதம் 1946 நடந்த இந்திய கப்பல் படை கழகத்தை இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லலாம். இதே காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் மோதல் அதிகரிச்சிருந்தது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததால மற்ற பிரிட்டிஷ் காலனி நாடுகளை தக்க வச்சுக்கிறத விட இந்தியாவை தொடர்ந்து நிர்வாகம் செய்வது என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிக மிக ஒரு சவாலான விஷயமா இருந்தது. இதை ஒரு சவாலான விஷயம்னு சொல்றதை விட உண்மையில நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு நிலைமை மோசமானதால இனி இந்தியாவுக்கு சுதந்திரம் தரணுமா வேணாமான்னு கேட்கறத விட இந்தியாவுக்கு இனி எப்போ சுதந்திரம் கொடுக்கலாம்ங்கிறத முடிவெடுக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைச்சாரு அட்லி. இதை தொடர்ந்து இந்தியாவின் சுதந்திரம் பற்றி காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட குழுவை பிரிட்டன்ல இருந்து 1946 அனுப்பினாரு பிரிட்டன் பிரதமர் கிளமெண்ட் அட்லி. இந்தியாவில் அப்போ உருவான ஹிந்து முஸ்லீம் மோதல் இந்த பேச்சுவார்த்தைகளில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவது என முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1947 பிப்ரவரி மாதம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போவதா அறிவிச்சாரு பிரிட்டன் பிரதமர் கிளமெண்ட் அட்லி. அந்த அறிவிப்பில் 1948 ஜூன் மாதம் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்படும்னு முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய தலைவர்கள் கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சு இந்திய சுதந்திரத்தை செயல்படுத்துவதற்காக மவுண்ட்பேட்டன் பிரபு இந்தியாவின் கடைசி வைஸ்ராயா இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். இந்த சூழ்நிலையில இந்தியாவில் ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான மத மோதல்கள் அதிகரிச்சது. நாளுக்கு நாள் இந்த மோதல்கள் தீவிரமடைஞ்சதால மோசமானதால இனி தொடர்ந்து இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைச்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் 1948 ஜூன் மாதம் தர வேண்டிய சுதந்திரத்தை 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கே தந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறிச்சு. ஒருவேளை 1945 பிரிட்டன்ல நடந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஜெயிக்காம மறுபடியும் பழமைவாத கட்சியை ஜெயிச்சு வின்ஸ்டன் சர்ச்சிலே பிரதமராயிருந்தா இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்காது. இன்னும் பல ஆண்டுகள் தள்ளி போயிருக்கும். ஏன்னா காலனித்துவத்தை தீவிரமாக ஆதரித்த சர்ச்சில் இந்தியர்களை காட்டு மிராண்டிகள்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்தியர்களுக்கு தங்களை தாங்களே நிர்வாகம் செய்யும் அளவுக்கு தகுதியோ இல்லை திறமையோ இல்லைன்னு சொன்னார். மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போகிறத பார்க்கறதுக்காக நான் பிரிட்டனின் பிரதமராக ஆகலேன்னு வெளிப்படையாக சொன்ன சர்ச்சில் நிச்சயமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவதற்கு ஒத்துருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்தார் வின்ஸ்டன் சர்ச்சில். அப்படி ஒருவேளை சர்ச்சில் மறுபடியும் பிரதமராகி 1947 இந்தியாவுக்கு கிடைச்ச சுதந்திரம் கிடைக்காம போயிருந்தா இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டம் மேலும் தீவிரமடைஞ்சிருக்கும். இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்பது ஆயுத புரட்சியாக கூட மாறி இருக்கும். அதனால பல லட்சக்கணக்கான இந்திய மக்கள் உயிரை விட்டிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த பிரிவினையை கட்டுப்படுத்துறதுக்காக சர்ச்சில் இராணுவத்தை பயன்படுத்தி இருப்பாரு. இதனால உள்நாட்டு போர் மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரை விட்டிருப்பாங்க. கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லணும்னா 2ஆம் உலகப் போரில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அழிவுகள் மாதிரி இந்தியாவில் பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கும். அதை சர்ச்சிலே முன்ன நின்று நடத்தியிருப்பார். ஆனால் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கிளமெண்ட் அட்லி பிரிட்டன் பிரதமரானதால் இந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இப்படித்தான் 1945 பிரிட்டனில் நடந்த அரசியல் மாற்றம் இந்திய விடுதலைக்கான ஒரு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. 1940களுக்கு அடுத்து வந்த வருடங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு மட்டுமில்ல, இந்தியாவில் இருந்த இந்திய மக்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் கூட இக்கட்டான காலகட்டமாக இருந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்ட மக்களும் தலைவர்களும் வீதியில் இறங்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத இன்னொரு தரப்பு மக்கள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. அந்த இன்னொரு தரப்பு மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் மதங்களை சேர்ந்த மக்கள். ஒரு பக்கம் இந்தியாவுக்கான சுதந்திர போராட்டம் தீவிரமடைஞ்சிருந்த நிலைமையில இந்தியாவில் வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இருந்த மோதல்கள் அதிகரித்து நிலைமை ரொம்ப தீவிரமடைஞ்சிருந்தது. இந்த மத மோதல்கள் வெறும் பொதுமக்களுக்கு மத்தியில் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இந்திய அரசியல் தளத்திலையும் பிரதிபலித்தது. இந்த அளவுக்கு இந்தியாவை சேர்ந்த ஹிந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒருத்தர் வெறுக்கிறதுக்கு என்ன காரணம், யார் காரணம்னு கேட்டால், கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இந்தியாவை ஆக்கிரமித்து வச்சிருந்த, அடிமைப்படுத்தி வச்சிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் காரணம். அது எப்படி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுக்கு வெளியிலேருந்து வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் காரணமாகலாம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா
இந்திய மக்களுக்கு இடையில், அதாவது இந்தியாவில் வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் வெறுப்புணர்ச்சியை தூண்டிவிட்டு அதை தூபம் போட்டு வளர்த்து விட்டதே இதே பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனுக்கு ஒரு காலனித்துவ கொள்கை இருந்தது. அந்த காலனித்துவ கொள்கையில் மிக முக்கியமான நோக்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த நோக்கம் என்னன்னா, ஹிந்து மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தணும். இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனுடைய காலனித்துவ கொள்கையில் மிக முக்கியமான கொள்கையாக இருந்தது. பிரிட்டன் இப்படி ஒரு காலனித்துவ கொள்கை முடிவை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா, 1947 ஆண்டிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 150 ஆண்டுகளாவது பின்னோக்கி போகணும். இந்தியாவுக்குள்ள ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹிந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சமண மதம், சீக்கிய மதம், ஜொராஸ்ட்ரிய மதம்னு பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு தான் இந்தியாவுக்கு வந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. வியாபாரம் செய்ய வர்றோங்கிற போர்வையில் உண்மையிலேயே இந்தியாவை ஆக்கிரமிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்படி இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு நாடு தான் பிரிட்டன். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் இந்தியாவுக்குள்ள வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நிலப்பரப்பை கைப்பற்ற தொடங்குச்சு. அப்படி இந்தியாவை கைப்பற்ற முயற்சி செய்த போது பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியை பல இந்திய அரசர்கள், பொதுமக்கள் எதிர்த்தாங்க. அவர்களுக்கு எதிராக பல போர்களை நடத்தினாங்க. அப்படி கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடிய மக்களில் ஹிந்து மக்களும் இருந்தாங்க, முஸ்லீம் மக்களும் இருந்தாங்க, பல்வேறு மற்ற மதங்களை சேர்ந்த மக்களும் இருந்தாங்க. வெவ்வேறு மதங்களை சேர்ந்த இந்த மக்களுக்கு இடையில் சின்ன சின்ன உரசல்களும் மோதல்களும் இருந்தாலும் கூட ஒரு பொது எதிரியான பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்கும் போது அந்த வேற்றுமைகளை எல்லாம் மறந்துட்டு தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியை ஒற்றுமையாக சேர்ந்து தான் எதிர்த்தாங்க. இந்திய மக்களுடைய இந்த ஒற்றுமை காரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவை ஆக்கிரமிக்க வந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவை ஆக்கிரமிப்பது என்பது ஒரு சவாலான காரியமாக தான் இருந்தது. ஆனால் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து பல சூழ்ச்சிகளை செஞ்சு மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் வெற்றிகரமாக கால் பதிச்சு அதிகப்படியான நிலப்பரப்பை ஆக்கிரமித்த நாடு பிரிட்டன். எந்த அளவுக்குனா, அப்போதைய இந்தியாவின் 60லிருந்து 65% நிலப்பரப்பு கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. அப்போதைய இந்தியான்னு நான் சொல்கிறது, இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இந்த 3 நாடுகளையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் அப்போதைய இந்தியாவாக இருந்தது. அந்த இந்தியாவின் 60லிருந்து 65% நிலப்பரப்பு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆக்கிரமிப்பில், அதன் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்திய துணைக்கண்டத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 70% மக்கள் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியின் கீழே வாழ்ந்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஆக்கிரமிச்சது போக மீதம் இருந்த 35லிருந்து 40% நிலப்பரப்பு பல்வேறு சமஸ்தானங்களாக, சிறிய ராஜ்யங்களாக பிரிஞ்சிருந்தது. இந்த சமஸ்தானங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் தனித்தனி அரசர்கள் இருந்தாங்க. அந்த அரசர்கள் தான் இந்த சமஸ்தானங்களையும் ராஜ்யங்களையும் ஆண்டாங்க. ஆனால் அந்த அரசர்களாவது சுதந்திர அரசர்களாக இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த அரசர்கள், அதாவது இதில் பெரும்பாலான சமஸ்தானங்கள் மற்றும் ராஜ்யங்களை ஆட்சி செய்த அரசர்கள் கிழக்கிந்திய கம்பெனியுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட அரசர்களாக தான் இருந்தாங்க. இந்த ராஜ்யங்களுக்குன்னு தனிப்பட்ட வெளியுறவு கொள்கை இல்லை, சுதந்திரமான இராணுவங்கள் இல்லை. இது ரெண்டையுமேவும் கிழக்கிந்திய கம்பெனி தான் கட்டுப்படுத்துச்சு. அதே போல் இந்த ராஜ்யங்கள் மற்றும் சமஸ்தானங்களில் வாழ்ந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய பிரதிநிதிகள் தான் இந்த ராஜ்யங்களில் எடுக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுத்தாங்க. மொத்தத்தில் இந்த அரசர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் ஆட்டி படைக்கப்பட்ட பொம்மைகளாக தான் இருந்தாங்க. இதில் ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, இந்த அரசர்களால் தங்களுக்கு அப்புறம் யார் வாரிசாக வரணும், அதாவது தங்களுக்கு அப்புறம் யார் அரசனாகணுங்கிறத கூட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒப்புதல் இல்லாமல் அறிவிக்க முடியாது. இந்த வகையில் பார்த்தா மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 1857 ஆண்டு ஒட்டுமொத்த இந்திய அளவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிச்சது. இந்திய அளவில் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடத்தின இந்த ஆயுத புரட்சி முதல் சுதந்திர போர்னு அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராடி புரட்சியாளர்களை தோற்கடிச்சு இந்த புரட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. அதாவது 1857 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி தொடங்கிய இந்த கிளர்ச்சி 1858 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இதுவரைக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா பிரிட்டன் மன்னர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது.
அதாவது பிரிட்டன் மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு காலனியா மாறியது. அதோட இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற வணிக நிறுவனம் கலைக்கப்பட்டு இந்தியாவில் பிரிட்டன் மன்னராட்சி நிறுவப்பட்டது. இதுக்கப்புறம் எதுக்காக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு உட்காந்து யோசிக்க தொடங்கியது பிரிட்டிஷ் அரசாங்கம். 2 பக்கமும் இருந்த பலம் என்ன பலவீனம் என்னன்னு பட்டியலிடப்பட்டது. அதில் ஒரு மிக முக்கியமான பலமாக, அதாவது இந்திய புரட்சியாளர்கள் மத்தியில் இருந்த பலமாக பார்க்கப்பட்டது ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இருந்த ஒற்றுமை. ஹிந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக சேர்ந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடினதால புரட்சியாளர்களுடைய படைபலம் அதிகமாக இருந்தது தான் இவ்வளவு காலதாமதமானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படாமல் தடுத்து இந்தியாவை தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னா முதல்ல ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதை தொடர்ந்து இந்தியாவுக்கான காலனித்துவ கொள்கையில் இந்த பிரித்தாளும் கொள்கையை முக்கிய கொள்கையாக சேர்த்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்து மற்றும் முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு இடையில இருந்த ஒற்றுமையை சீர்குலைச்சு வேற்றுமையை தூண்டிவிட தொடங்குச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். ஒரே நாளில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இது செய்து முடிக்க முடியாது. அதனால கிட்டத்தட்ட அடுத்த அரை நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த சூழ்ச்சி வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஒரு கட்டத்தில் ஹிந்து மற்றும் முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு இடையில இருந்த வேற்றுமை வெறுப்புணர்வு ஆழமாக வேர்விட்டு வளர்ந்திருந்தது. இந்த சூழ்நிலையில தான் 1905ஆம் ஆண்டு அப்போதைய இந்தியாவின் வைசராயா இருந்த கர்சன் பிரபு நிர்வாக வசதிக்காக வங்காள மாகாணத்தை மேற்கு வங்கம் மற்றும் கிழக்கு வங்கம்னு 2ஆ பிரிச்சாரு. இப்படி 2ஆ பிரிக்கப்பட்ட போது மேற்கு வங்கத்துல ஹிந்துக்கள் பெரும்பான்மையாகவும் கிழக்கு வங்கத்துல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் இருந்தாங்க. இந்த வங்க பிரிவினைய அனைத்து தரப்பு மக்களும் தலைவர்களும் தீவிரமா எதிர்த்தாங்க. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய பிரித்தாளும் சூழ்ச்சி என்பதை உணர்ந்த பல தலைவர்கள் இது இந்திய மக்களுடைய ஒருமைப்பாட்டை தேசிய உணர்வை வலிமை இழக்க செய்யும்னு சொன்னாங்க. நிர்வாக வசதிக்காக வங்காளத்தை 2ஆ பிரிச்சதா பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னாலும் கூட இது முழுக்க முழுக்க மதத்தை மையப்படுத்திய ஒரு பிரிவினை என்பது தெளிவா தெரிஞ்சது. மேற்கு வங்கத்துல இந்த பிரிவினை இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலா பார்க்கப்பட்டது. அதே நேரத்துல கிழக்கு வங்கத்துல இது முஸ்லிம்களுக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்பா பார்க்கப்பட்டது. இப்படி உருவான கருத்துக்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமா ஊக்குவிச்சது. ஒரு கட்டத்துல 2 பக்கமுமே மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களுடைய வீழ்ச்சியில தான் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி இருக்குங்கிற மாதிரி மனநிலை உருவாச்சு. இதனால மேற்கு மற்றும் கிழக்கு வங்கம் ஆகிய இந்த 2 பகுதிகளிலையுமே வாழ்ந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்குள்ள இந்த பிரிவினையை ஏத்துக்கிட்ட மக்களும் இருந்தாங்க, எதிர்த்த மக்களும் இருந்தாங்க. குறிப்பா இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் வங்க பிரிவினையை தீவிரமா எதிர்த்தது. இந்த காங்கிரஸ் இயக்கத்துல பல முக்கிய பொறுப்புகள்ல முஸ்லிம் தலைவர்கள் இருந்தாலும் கூட இந்துக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருந்தது. ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் இயக்கம் இந்துக்களுக்கான ஒரு இயக்கமா மட்டும் செயல்படாம அனைத்து சமுதாயங்களையும் அனைத்து மதங்களையும் சேர்ந்த மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் செயல்பட்டது. ஏற்கனவே வங்க பிரிவினையால் ஏற்பட்ட குழப்பம் காரணமா இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய தலைவர்களும் எங்க நாம மைனாரிட்டிகளாக ஓரங்கட்டப்படுவோமோங்கிற பயத்தில் இருந்தாங்க. எங்க காங்கிரஸ் இயக்கம் முஸ்லிம்களுடைய உரிமைக்காக போராடாதோ இல்லை முஸ்லிம்களுக்கான அரசியல் முக்கியத்துவம் தராதோன்னு சந்தேகப்பட தொடங்கினாங்க. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். முஸ்லிம் மக்களுடைய தேவைகளை பற்றி பேசுறதுக்காக முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதியா ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க சொல்லி இந்த தலைவர்களை தூண்டிவிட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுக்கு அடுத்து தான் 1906ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய வைஸ்ராயா இருந்த மார்லே பிரபுவுடைய ஆசிர்வாதத்தோட அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி துவங்கப்பட்டது. இப்படித்தான் மக்கள் மத்தியில் இருந்த ஹிந்து மற்றும் முஸ்லிம் என்ற பாகுபாடு அரசியல் தளத்திலையும் புகுந்துச்சு. இதுக்கடுத்து தொடர்ச்சியா பல்வேறு காலகட்டங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த பல சீர்திருத்தங்கள், திட்டங்கள், நடைமுறைகள் ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இருந்த பிரிவினையை மேலும் மேலும் அதிகரிச்சது. அதையெல்லாம் பற்றி விலாவரியாக பேசினோம்னா வீடியோ ரொம்ப நீளமாக போகுங்கிறதால கொஞ்சம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் முஸ்லிம் மக்களுக்கான தனித்தொகுதிகளை அறிமுகப்படுத்துச்சு. ஆனால் இதை அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி ஆதரித்தாலும் கூட அகில இந்திய காங்கிரஸ் இயக்கம் கடுமையாக எதிர்த்தது. அதுக்கடுத்து 1916ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட லக்னோ ஒப்பந்தம் காங்கிரஸ் இயக்கம் மற்றும் அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய 2 இயக்கங்களுக்கும் இடையில ஒற்றுமையை ஏற்படுத்துச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய இந்திய ஆட்சி நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணும், அந்த பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை கூட்டணும்.
இப்படி பல அம்ச கோரிக்கைகளை முன்வச்சு அகில இந்திய முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சது. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கைகளை கேட்கறதுக்கு அகில இந்திய முஸ்லீம் லீகுடைய ஒத்துழைப்பு காங்கிரஸ் இயக்கத்துக்கு தேவைப்பட்டது. இதனால இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கான தனித்தொகுதி நடைமுறையை எதிர்த்த காங்கிரஸ் இயக்கம் இப்போ அதை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு இடையில ஒற்றுமை ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த ஒற்றுமை பல காலம் நீடிக்கல. இதுக்கடுத்து 1919ஆம் ஆண்டு முதல் உலகப் போருக்கு அப்புறம் கிலாஃபத் இயக்கம் உருவாச்சு. 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த முதலாம் உலகப் போர்ல துருக்கியை ஆட்சி செஞ்ச ஒட்டாமன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டது. ஒட்டாமன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் துருக்கி நாட்டை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பிரிச்சுக்க தொடங்குச்சு. இதனால துருக்கியை ஆட்சி செஞ்ச ஒட்டாமன் பேரரசின் கலீஃபாவுடைய பதவி பறிபோகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுச்சு. உலக முஸ்லிம் மக்களின் மத தலைவராக பார்க்கப்பட்ட இந்த கலீஃபாவுடைய ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க இந்திய முஸ்லிம் மக்கள். அதனால துருக்கியை துண்டாட நினைக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கிலாஃபத் இயக்கம் என்ற பேர்ல போராட்டங்களை நடத்தினாங்க. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைச்சாரு காந்தி. இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் இந்திய முஸ்லிம் மக்களுடைய ஆதரவை பெற முடியும்னு நினைச்சாரு காந்தி. அந்த ஆதரவு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு பயன்படும்னு நினைச்சாரு. அதனால கிலாஃபத் இயக்கத்தை இந்திய விடுதலை போராட்டத்தோட இணைச்சாரு. இதை தொடர்ந்து 1920ஆம் ஆண்டு தொடங்கி இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒத்துழையாமை போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. இந்த போராட்டங்கள் அகிம்சை முறையில் நடத்தப்பட்டது. ஆனால் 1922ஆம் ஆண்டு இந்த போராட்டங்கள்ல வன்முறை சம்பவங்கள் நடந்தது. 1922ஆம் ஆண்டு சௌரி சௌரா என்ற இடத்துல அமைதியா போராட்டம் நடத்தின பொதுமக்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க பிரிட்டிஷ் போலீசார். இதனால ஆத்திரமடைஞ்ச பொதுமக்கள் போலீசாரை திருப்பி தாக்குனாங்க, காவல் நிலையத்துக்கு தீ வச்சு கொளுத்துனாங்க. இந்த சம்பவத்துல 22 போலீஸ்காரர்களும் 3 பொதுமக்களும் கொல்லப்பட்டாங்க. அகிம்சை வழியில நடத்தப்பட்ட போராட்டத்துல வன்முறை ஏற்பட்டதை கேள்விப்பட்ட காந்தி அதிருப்தி அடைஞ்சாரு. இதனால உடனடியா கிலாஃபத் இயக்கத்தை கைவிட்டு பின்வாங்கினாரு. திடீர்னு காந்தி எடுத்த இந்த முடிவு இந்திய முஸ்லிம் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் இயக்கத்து மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குச்சு. இதனால 1922ஆம் ஆண்டு கிலாஃபத் இயக்கம் தோல்வி அடைஞ்சது. அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் முஸ்லிம் மக்களுக்காக போராட மாட்டாங்க, முஸ்லிம் மக்களுடைய தேவைக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க என்ற முடிவுக்கு வந்தாங்க முஸ்லிம் மக்கள். இதனால காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில இருந்த ஒற்றுமை பலவீனப்பட்டது. இதை தொடர்ந்து 1935ஆம் ஆண்டு இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை அறிமுகம் செஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த அரசியலமைப்பு சட்டம் மூலம் மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டது. ஆனால் இந்த சுயாட்சி ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளதான் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் இந்தியர்களுக்கான பங்களிப்பு அதிகப்படுத்தினாலும் கூட இந்தியர்களுக்கு தரப்பட்ட அதிகாரம் குறைந்த அளவில் தான் இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகளுக்கு தான் அதிக அளவிலான அதிகாரங்கள் இருந்தது. ஆனால் சுத்தமாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த அளவுக்காவது அதிகாரங்கள் வழங்கப்படுதேன்னு சொல்லி இதை ஏற்றுக்கிட்டாங்க இந்திய அரசியல் தலைவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டு இந்திய மாகாணங்களுக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. ஆனால் முஸ்லீம் லீக் கட்சி படுதோல்வி அடைஞ்சது. இதை தொடர்ந்து பல மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சது. ஆனால் காங்கிரஸ் கட்சி நினைச்சிருந்தா என்னதான் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கூட அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை செய்யலை. இதனால் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்தது முஸ்லீம் லீக் கட்சி. ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தியாவில் முஸ்லீம்களுக்கான அரசியல் அதிகாரம் கண்டிப்பாக என்றைக்குமே கிடைக்காது என்பதை உணர்ந்தார் முகமது அலி ஜின்னா. இதை தொடர்ந்து 1940ஆம் ஆண்டில் முஸ்லீம்களுக்கான தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்தார் முகமது அலி ஜின்னா. அதைத் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கை முஸ்லீம் லீக் இயக்கத்துடைய முதன்மை கொள்கையாக மாறுச்சு. அதைத் தொடர்ந்து 1942ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தார் சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ். இந்தியாவுக்கு வந்த ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் இந்திய தலைவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி 2ஆம் உலகப் போருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க சொல்லி கேட்டாரு. அப்போ இந்திய தலைவர்கள்கிட்ட ஒரு சில சலுகைகளை முன் வச்சாரு. முதலாவது, இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் தரப்படாது, அதற்கு பதிலாக இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும். 2வது, இந்தியர்கள் தங்களுக்கான ஆட்சி முறையை அரசியலமைப்பு சட்டத்தை அவங்களே நிர்ணயம் செஞ்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாகாணம் தேவைப்பட்டால் தங்களுக்கான தனி அரசியலமைப்பையும் உருவாக்கிக்கலாம்.
ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் பல முக்கிய துறைகள் போர் முடிகிற வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கையில் தான் இருக்கும்னு சொன்னார். ஆனால் உடனடியாக பூரண சுதந்திரம் கேட்ட காங்கிரஸ் இயக்கம் இந்த சலுகைகளை நிராகரித்தது. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம் லீக் இயக்கமும் வேறு ஒரு காரணத்தை சொல்லுச்சு. ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் சொன்ன சலுகைகளில் விருப்பமில்லாத மாகாணங்கள் தங்களுக்கான தனி அரசியலமைப்பை உருவாக்கிக்கலாம்னு தான் சொன்னார். ஆனால் முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் என்ற தனி நாடு பிரித்து தரணும்னு எதிர்பார்த்தாரு முகமது அலி ஜின்னா. ஆனால் அது வெளிப்படையாக உறுதிப்படுத்தப்படலை. இதனால் அகில இந்திய முஸ்லீம் லீக்கும் இந்த சலுகைகளை நிராகரித்தது. இதை தொடர்ந்து காங்கிரஸ் இயக்கத்துக்கும் அகில இந்திய முஸ்லீம் லீக் இயக்கத்துக்கும் இடையில் இருந்த பிரிவினை அதிகரித்தது. அதே நேரத்தில் ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இருந்த வெறுப்புணர்வும் அதிகரித்தது. இதை தொடர்ந்து 1945 மற்றும் 46 ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் ஜெயிச்சு பெரும்பாலான பொது தொகுதிகளை கைப்பற்றியது. முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மட்டும்தான் முஸ்லீம் லீக் கட்சி ஜெயிச்சது. இதனால் முஸ்லீம் லீக் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல, மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக்க முடியலை. இதை தொடர்ந்து 1946 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவிச்சாரு முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தான் என்ற தனிநாடை பிரித்து தர்றதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும், முஸ்லிம்களுடைய பலத்தை நிரூபிக்கணும், அதே நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டணும். இதுதான் முகமது அலி ஜின்னாவுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் கடந்த 90 ஆண்டுகளாக பிரிட்டிஷ் அரசாங்கம் விதைச்ச வெறுப்புணர்ச்சியில் ஊறி போயிருந்த மக்கள் இந்த போராட்டத்துக்கு வன்முறை வடிவம் கொடுத்தாங்க. ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில இருந்த வெறுப்புணர்வு கலவரமாக உருமாறியது. தொடர்ந்து 3-4 நாட்களுக்கு கல்கத்தா நகரம் பற்றி எரிஞ்சது. ஆயிரக்கணக்கான ஹிந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. பிரிட்டிஷ்காரர்களுடைய துப்பாக்கிக்கோ இல்லை பீரங்கிகளுக்கோ பலியாகலை, சக இந்திய மக்களாலேயே கொல்லப்பட்டாங்க. இந்திய இஸ்லாமிய மக்கள் சக இந்திய ஹிந்து மக்களை கொன்னாங்க, இந்திய ஹிந்து மக்கள் சக இந்திய இஸ்லாமிய மக்களை கொன்னாங்க. கல்கத்தாவை தொடர்ந்து நவகாளி, பீகார், பஞ்சாப் மற்றும் வடமேற்கில் இருந்த மாகாணங்கள்லையும் கலவரங்கள் உருவாச்சு. பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் இந்த கலவரங்களில் கொல்லப்பட்டாங்க. என்னதான் போலீஸ் துறை பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் போலீஸாரால் இந்த கலவரங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இந்த கலவரங்கள் இப்படியே நீடிச்சா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஏற்படும் என்பதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்படி இந்தியாவில் ஒரு உள்நாட்டு போர் நடக்கும் பட்சத்தில் அதை தடுக்கும் அளவுக்கு, அதை கட்டுப்படுத்தும் அளவுக்கு தன்னிடம் வலிமை இல்லை என்பதையும் உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால தான் 1948 ஆண்டு ஜூன் மாதம் இந்தியாவுக்கு தரப்பட வேண்டிய சுதந்திரத்தை 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறியது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் வெளியேறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய மேற்பார்வையில் இந்தியா 2ஆக பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் என்ற தனி நாடு உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் அந்த பாகிஸ்தானும் 2ஆக பிரிக்கப்பட்டு வங்கதேசம் என்ற ஒரு நாடும் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது வேற கதை. இப்படித்தான் இந்தியாவில் ஏற்பட்ட ஹிந்து முஸ்லிம் மத மோதல் இந்திய விடுதலைக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இந்திய விடுதலை போராட்டம் என்பது ஏதோ ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் அல்லது ஒரு சில வருடங்கள் நடந்த போராட்டம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த போராட்டம். எப்போ வியாபாரம் செய்யறதுக்காக இந்தியாவுக்குள்ள வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய நிலப்பரப்புகளை ஆக்கிரமிக்க தொடங்குச்சோ அப்போவே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான விடுதலை போராட்டம் தொடங்கிருச்சு. இப்படி நடந்த பல போராட்டங்களில் திருப்பு முனையாக அமைஞ்ச பல போராட்டங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். 18ஆம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தில் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில் நடந்த பல்வேறு பாளையக்காரர்கள் யுத்தங்கள், அடுத்து 1857 ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடந்த நாடு தழுவிய அளவிலான புரட்சி, இது எல்லாமே ஆரம்பகால போராட்டங்களாக அமைந்தது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு தொடங்கினதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்த பல்வேறு போராட்டங்கள் தான் இந்திய விடுதலைக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. 1905ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வெகுஜன மக்களுடைய மனசில் சுதந்திர எண்ணம் இல்லை. நல்லா படித்த மேல்தட்டு மக்களுடைய மனசில் தான் சுதந்திர இந்தியா என்ற கருத்து இருந்தது. ஆண்டான் அடிமை என்ற முறையில் காலகாலமாக கும்பிடு போட்டு குனிஞ்சே வாழ்ந்த மக்களுக்கு மேலே இருக்கிற எஜமான் ஒரு ராஜாவாக இருந்தால் என்ன, ஒரு ஜமீன்தாராக இருந்தால் என்ன, இல்லை ஒரு வெள்ளக்கார துறையாக இருந்தால் என்ன, அந்த எஜமான் அந்த மக்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டிக்கிட்டு அவங்களுடைய அரை வயிறு நிறையிற அளவுக்கு கூட அவங்களுக்கு கூலி கொடுக்கலைனா கூட அதை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்காத மக்களாக தான் இருந்தாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அதற்கு தொடக்க புள்ளியா அமைஞ்சது வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினையால இந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில அரசியல் பிளவு ஏற்பட்டாலும் கூட அதையும் தாண்டி வெகுஜன மக்களும் இதனால கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இந்து மற்றும் முஸ்லிம் என 2 வெவ்வேறு மதங்களை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் கூட இவங்க எல்லாமே வங்க மொழி என்ற ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள். இப்படி ஒரே மொழியை பேசக்கூடிய மக்களை 2 பகுதிகளில் பிரித்து வைக்கிறதுங்கிறது இந்த மக்களுடைய கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்படும் நேரடி தாக்குதலாக பார்க்கப்பட்டுச்சு. எப்பவுமே மக்களுடைய மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மேலே தாக்குதல் நடத்தினா அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, எதிர்த்து போராடுவாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவின் ஒன்றிய அரசாங்கத்துக்கே புரியல, அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மட்டும் புரிஞ்சிருக்கவா போகுது? இது வரைக்கும் பெருசாக எதை பற்றியும் யோசிக்காத மக்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களுடைய கலாச்சார ஒற்றுமையில் தலையிடுவதான் நினைக்க தொடங்கினாங்க. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான பாதிப்புகளும் ஏற்பட்டுச்சு. மேற்கு வங்கத்தில் இருக்கிற வியாபாரிகளால் கிழக்கு வங்கத்தில் போய் வியாபாரம் செய்ய முடியல. அதே போல் கிழக்கு வங்கத்தில் இருக்கிற வியாபாரிகளால் மேற்கு வங்கத்தில் வந்து வியாபாரம் செய்ய முடியல. அப்படி வியாபாரம் செய்யணும்னா சிறப்பு அனுமதி வாங்கணும், அதற்கு வரி கட்டணும், இப்படி பல சிக்கல்கள் உருவாச்சு. முக்கியமான அரசு வேலைகள்லாம் டாக்கா நகரத்துக்கு மாற்றப்பட்டது. இதனால் பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க, வேலை இழந்தாங்க. இது நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அரிசி, அவரி மற்றும் சணல் ஆகிய பொருட்களை உற்பத்தி செஞ்ச விவசாயிகளால் அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதனால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் மாற்றியமைக்கப்பட்டதால் மாணவர்களுடைய கல்வியும் பாதிக்கப்பட்டது. இப்படி அனைத்து தரப்பு மக்களும் இந்த வங்க பிரிவினையால் பாதிக்கப்பட்டாங்க. இதனால் விவசாயிகள், மாணவர்கள், வியாபாரிகள்னு அனைத்து தரப்பு மக்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக போராடத் தொடங்கினாங்க. இந்த போராட்டங்களின் ஒரு முக்கிய வடிவம் தான் சுதேசி இயக்கம். ஒரே வரியில சொல்லணும்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுற பொருட்களை தான் பயன்படுத்தணும். அதுக்காக இந்தியர்களுக்கு தேவையான பொருட்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யணும். இதுதான் சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கத்தால் உருவானது தான் கதராடை. ராட்டையை வச்சு நூல் தெரிச்சு அதை நெய்து தயாரிக்கப்படும் ஆடை தான் கதராடை. இந்த வேலையை யாரு வேணுனாலும் செய்யலாம், வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வேலையை செஞ்சாங்க. சாதாரண பெண்களுடைய மனசுலையும் தேசிய உணர்வு விதைக்கப்பட்டதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. பிற்கால சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பலர் ஈடுபட்டு பல பெண் தலைவர்கள் உருவானதுக்கு இது ஒரு முக்கிய தொடக்க புள்ளியா அமைஞ்சது. 1905க்கு முன்னாடி இருந்தே சுதேசி இயக்கம் இருந்தாலும் கூட 1905க்கு அப்புறம்தான் பொதுமக்களுடைய பங்களிப்பு அதிகமாச்சு. இதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலையும் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனம் என்ற நிறுவனத்தை தொடங்கினாரு. இந்த சுதேசி இயக்கத்துடைய ஒரு அங்கமா பிரிட்டிஷ் கல்வி நிறுவனங்கள்ல படிச்ச மாணவர்கள் அந்த கல்வி நிறுவனங்கள்ல இருந்து வெளியேறி இந்திய கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்தாங்க. அதுக்காக பல புதிய கல்வி நிறுவனங்கள் இந்தியர்களால தொடங்கப்பட்டது. அதே போல பல பிரிட்டிஷ் நிறுவனங்கள்ல வேலை பார்த்த மக்கள் தங்களுடைய வேலைகளை ராஜினாமா செஞ்சாங்க. இப்படித்தான் இதுவரைக்கும் தேசிய உணர்வை பற்றி யோசிக்காத மக்களுடைய மனசில் இந்த வங்க பிரிவினைக்கு பிறகு தேசிய உணர்வும் விடுதலை உணர்வும் துளிர்விட தொடங்குச்சு. இதுக்கடுத்து 1916ஆம் ஆண்டு தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தின் அப்போதைய முக்கிய தலைவர்களாயிருந்த பாலகங்காதர திலகர், எஸ். சுப்பிரமணிய ஐயர், சத்யேந்திரநாத் போசு, அன்னி பெசன்ட் அம்மையார், முகமது அலி ஜின்னா ஆகியோரால் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற இந்திய மாகாணங்களையும் ஆட்சி பகுதிகளையும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு பதிலாக இந்தியர்களே தன்னாட்சியோட ஆட்சி செய்யணும் என்பதை வலியுறுத்திய இயக்கம்தான் இந்த தன்னாட்சி இயக்கம். அதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுடைய காலனிகளாக இருந்த கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரியான ஆட்சி முறை இருந்தது. அதே மாதிரியான ஒரு ஆட்சி முறையை இந்தியாவிலையும் கேட்ட இயக்கம் தான் தன்னாட்சி இயக்கம். இந்தியாவை நிர்வகிக்கும் உரிமை இந்தியர்களுக்கு தான் இருக்கணும் என்ற எண்ணத்தை பொதுமக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்த இயக்கம் இந்த தன்னாட்சி இயக்கம். இதே காலகட்டத்தில் தான் இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் காந்தியும் அடியெடுத்து வச்சாரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்ததுக்கு அப்புறம் 1915ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு காந்தி. அப்படி வந்த காந்தி வெறுங்கையோட வரல, அகிம்சை என்ற வலிமையான கருத்தியல் ஆயுதத்தை கொண்டு வந்தாரு. 1917ஆம் ஆண்டு பீகார்ல இருந்த சம்பரான் என்ற மாவட்டத்தில் அவ்ரி விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக சம்பரான் சத்தியாகிரகம் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டார். அதுக்கடுத்து 1918ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் ஊதிய உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு. இந்த அகமதாபாத் போராட்டத்துக்கு அடுத்து சரியா 7 நாள் கழிச்சு அதே 1918ஆம் ஆண்டு குஜராத்தில் இருந்த கேதா என்ற மாவட்டத்தில் விவசாயிகள் கிட்ட அதிக வரி வசூலித்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார். இந்த மூன்றுமே அகிம்சை வழியில் நடத்தப்பட்ட காந்தியுடைய ஆரம்பகால போராட்டங்கள்.
இது மூணுமே விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடிய போராட்டங்கள் என்பதால சுதந்திர போராட்டம்னு சொல்ல முடியாது. ஆனா காந்தி என்ற விடுதலை போராட்ட வீரர் இந்திய சுதந்திர போராட்ட களத்துல அடியெடுத்து வச்சதுக்கு இந்த 3 போராட்டங்களுமே தொடக்க புள்ளியா அமைஞ்சது. இப்படி இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்ததால 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது பிரிட்டிஷ் அரசாங்கம். யாராவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்கிறாங்கன்னு அவங்க மேலே சந்தேகம் வந்தால் கூட அவங்கள எந்த விதமான காரணமும் சொல்லாமல் கைது செஞ்சு 2 ஆண்டுகள் வரைக்கும் அவங்கள விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கலாம். இதுக்கு இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அதிகாரம் தந்தது இந்த ரவுலட் சட்டம். இந்த சட்டம் ரொம்ப கடுமையானதுன்னு சொல்லி காந்தி உட்பட பல இந்திய தலைவர்கள் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து இந்திய அளவிலான ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாரு காந்தி. காந்தியின் அழைப்பை ஏற்ற மக்களும் தலைவர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராகவும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராகவும் நாடு முழுவதும் பல பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஊர்வலங்கள்னு பல போராட்டங்களை நடத்தினாங்க. அப்படித்தான் அம்ரிஸ்டர் நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஒரு அமைதி போராட்டத்தை நடத்தினாங்க. அப்படி அமைதியான முறையில் போராட்டம் நடத்தின பொதுமக்கள் மேலே ஒரு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி தலைமை தாங்கி வந்த 50க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. இதில் 379 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைஞ்சாங்க. வயதான முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள்னு யாரையுமே இரக்கம் காட்டாமல் கொன்று குவிச்ச இந்த சம்பவம் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இவ்வளவு ஏன், அப்போவே பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் கூட இந்த சம்பவத்துக்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சார். இந்த சம்பவத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த பல இந்திய தலைவர்கள் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களுக்கு இதுவரைக்கும் தந்த பல பட்டங்களையும் பதவிகளையும் தூக்கி எறிஞ்சாங்க. அதில் முக்கியமானவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்திய தலைவர்கள் மட்டுமில்ல, இதுவரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்காம வேடிக்கை மட்டும் பார்த்த பல பொதுமக்கள் கூட சுதந்திர போராட்டத்தில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான ஆதரவு நாடு முழுவதும் அதிகரித்தது. அதே நேரத்தில் காந்தியால் அழைப்பு விடுக்கப்பட்டு நாடு முழுவதும் இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போராட்டம் காந்தியை ஒரு தேசிய தலைவராக நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துச்சு. இதுக்கப்புறம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முகமாக காந்தி மாறினார். குறிப்பாக இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஜவஹர்லால் நேரு காந்தியின் தீவிரமான ஆதரவாளராக மாறினார். இதுக்கடுத்து 1919ஆம் ஆண்டு தொடங்கின கிலாஃபத் இயக்கத்தையும் காந்தி சுதந்திர போராட்டத்தோட இணைச்சாரு. 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினாரு காந்தி. இந்திய மக்கள் எந்த விதத்திலையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க கூடாது என்பதுதான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துடைய நோக்கம். மாணவர்கள் கல்லூரிக்கு போக மாட்டாங்க, வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் அலுவலகத்துக்கு போக மாட்டாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் தயாரித்து விற்கக்கூடிய எந்த பொருட்களையும் மக்கள் வாங்க மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. இதனால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடுமையான பாதிப்பும் நெருக்கடியும் ஏற்பட்டுச்சு. ஆனா காங்கிரஸ்ல இருந்த பல மூத்த தலைவர்கள் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கல. ஆனா அதே நேரத்தில் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜகோபாலாச்சாரியார், மோத்திலால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹக்கீம் அஜ்மல் கான், லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் காந்தியை ஆதரிச்சாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு மக்கள் மத்தியில் நிறைய ஆதரவு இருந்துச்சு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. கிலாஃபத் இயக்கத்துடைய இணை இயக்கமாக இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடத்தப்பட்டதால் நாடு தழுவிய போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நிறைய நடந்தது. ஆனால் அகிம்சை முறையில் நடக்க வேண்டிய இந்த கிலாஃபத் இயக்கத்தில் நடந்த ஒரு போராட்டம் வன்முறையில் முடிஞ்சதால காந்தி இந்த கிலாஃபத் இயக்கத்தில் இருந்து பாதியிலேயே பின்வாங்கினார். போராட்டத்தில் நடக்கிற வன்முறைகள் கட்டுக்குள்ள வர்ற வரைக்கும், நிறுத்தப்படும் வரைக்கும் தான் உண்ணாவிரதம் இருக்க போவதா அறிவிச்சாரு காந்தி. இதனால வன்முறைகள் கட்டுக்குள்ள வந்தது. காந்தியுடைய சொல்லுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கு, வலிமை இருக்குது என்பதை காட்டுச்சு இந்த சம்பவம். என்னதான் ஒத்துழையாமை இயக்கம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டாலும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சில முக்கியமான உண்மைகளை புரிய வச்சுச்சு இந்த ஒத்துழையாமை இயக்கம். இந்திய மக்களுடைய போராடும் குணம் எந்த அளவுக்கு வலிமையானது என்பது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் நினைச்சா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அரசு எந்திரத்தையே ஸ்தம்பிக்க செய்ய முடியும் என்ற உண்மையை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். என்னதான் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி கிலாஃபத் இயக்கத்துக்கான ஆதரவை காந்தி பின்வாங்கினாலும் கூட தொடர்ந்து நடந்தது கிலாஃபத் இயக்கம்.
தற்காலிகமாக இந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்பட காரணமாயிருந்த கிலாஃபத் இயக்கம் 1924ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. ஆனால் இந்த கிலாஃபத் இயக்கம் தோல்வியில தான் முடிஞ்சது. அதே நேரத்தில் இந்த கிலாஃபத் இயக்கமும் அதன் இணை இயக்கமான ஒத்துழையாமை இயக்கமும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல முக்கியமான இயக்கங்களாக பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து 1927ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்தில் சில சீர்திருத்தங்களை செய்யறதுக்காக 7 பேர் கொண்ட குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஜான் சைமன் என்பவருடைய தலைமையில் அனுப்பப்பட்ட இந்த குழு சைமன் கமிஷன் அழைக்கப்பட்டது. இந்த குழுவில் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. இந்த 7 பேரில் இந்திய உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட இல்லை. பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைக்காக குரல் கொடுத்த பெரியார், அம்பேத்கர், சௌத்ரி சோட்டுராம் போன்ற தலைவர்கள் இந்த சைமன் கமிஷனுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்திய மக்களுடைய பிரதிநிதிகளாக இந்திய உறுப்பினர்களுக்கு இந்த குழுவில் இடமளிக்கப்படலைன்னு சொல்லி பல இந்திய தலைவர்கள் இந்த சைமன் கமிஷனை எதிர்த்தாங்க. நாடு தழுவிய அளவில் சைமன் கமிஷனுக்கு எதிரான பல போராட்டங்கள் நடந்தது. சைமன் கோ பேக், சைமனை திரும்பிப்போ என்று எழுதிய வாசகங்கள் கொண்ட பலகையை கையில் ஏந்தி கருப்பு கொடி காட்டி நாடு முழுவதும் போராடினாங்க மக்கள். அப்படி போராடின மக்கள் மேல பிரிட்டிஷ் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. இதனால பல அப்பாவி மக்களும் போராட்டக்காரர்களும் கொல்லப்பட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா நடந்த போராட்டங்களால சைமன் கமிஷனுடைய நோக்கம் தோல்வியடைஞ்சது. இந்திய தலைவர்களுடைய கருத்தை கேட்காம, இந்தியர்களுடைய பங்களிப்பு இல்லாம, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம இந்தியர்களுக்கான சட்டத்தை உருவாக்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றிக்கு பிறகு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தரச்சொல்லி கேட்டது இந்திய தேசிய காங்கிரஸ். ஆனா இந்திய தலைவர்கள் கேட்டபடி இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தரலைனாலும் கூட 1935ஆம் ஆண்டு சீர்திருத்தப்பட்ட இந்திய அரசு சட்டத்துல இந்திய பிராந்தியங்களுக்கு தன்னாட்சி உரிமை வழங்கியதற்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்துக்கு பிறகு இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் எதுனா 1930ஆம் ஆண்டு தொடங்கி 1934ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியா நடந்த பல சத்தியாகிரக போராட்டங்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய அறிமுகப்படுத்திய பல சட்டங்களை வெளிப்படையா மீறியது இந்த சத்தியாகிரக போராட்டங்கள். அதுல ஒரு முக்கியமான சத்தியாகிரக போராட்டத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா அது உப்பு சத்தியாகிரக போராட்டம். 1882ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பிரிட்டிஷ் சால்ட் ஆக்ட் என்ற சட்டப்படி இந்தியர்களால உப்பு தயாரிக்கவோ அல்ல விற்கவோ முடியாது. பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டும்தான் உப்பு தயாரித்து விற்க முடியும். மக்களுடைய அன்றாட தேவையான அந்த உப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் விற்கும்போது அந்த உப்புக்கு அதிக வரி போட்டு மிக அதிகமான விலைக்கு விற்றது. கிட்டத்தட்ட 48 வருஷமா இருக்கிற இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாரு காந்தி. தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 78 ஆதரவாளர்களை கூட்டிக்கிட்டு ஒரு நீண்ட நெடிய நடைப்பயணத்தை தொடங்கினாரு காந்தி. போற வழியில அவருடைய நடைப்பயணத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட சேர்ந்தாங்க. தொடர்ந்து 24 நாட்கள்ல 387 கிலோமீட்டர் நடந்த காந்தி கடைசியா தண்டி என்ற இடத்துக்கு போய் சேர்ந்தாரு. இந்த தண்டி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம். இங்க தன்னுடைய ஆதரவாளர்களோட போய் உப்பு தயாரிச்சாரு காந்தி. அதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டும்தான் உப்பு தயாரிக்கணும், விற்கணும் என்ற சட்டத்தை எதிர்த்து தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினாரு. அதை தொடர்ந்து இதே மாதிரியான தொடர் போராட்டங்களை நடத்த முடிவெடுத்தாரு காந்தி. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சது. ஆனா காந்தி சிறையில் அடைக்கப்பட்டாலும் கூட இந்த போராட்டம் நிக்கல. நாடு முழுவதும் பல இடங்கள்ல இதே மாதிரியான போராட்டங்களை பல தலைவர்கள் மக்களோட சேர்ந்து நடத்தினாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் ராஜாஜியுடைய தலைமையில வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. உப்பு சத்தியாகிரகம் மாதிரியே மேலும் பல சத்தியாகிரக போராட்டங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக நடந்தது. இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கிற பேஷாவர் நகரத்துல அப்படிப்பட்ட ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. காந்தியுடைய சீடரான கான் அப்துல் ஜஃபார் கான் என்பவருடைய தலைமையில 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அமைதியான முறையில போராட்டம் நடத்தினாங்க. ஆனா ஜஃபார் கானை கைது செஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த கைதை எதிர்த்து கியாசா கானி பஜார் என்ற இடத்துல சில போராட்டக்காரர்கள் கூடி பிரிட்டிஷ் போலீசாருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டக்காரர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துச்சு பிரிட்டிஷ் போலீஸ். இந்த துப்பாக்கி சூட்ல கிட்டத்தட்ட 200 to 250 பேர் உயிர் தியாகம் பண்ணினாங்க. நான் ஏன் இந்த போராட்டக்காரர்கள் உயிர் தியாகம் பண்ணினாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு வியப்பான காரணம் இருக்கு. பிரிட்டிஷ் போலீசார் இந்த போராட்டக்காரர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தும் போது இந்த போராட்டக்காரர்கள் யாருமே தப்பிச்சு ஓட நினைக்கல. அதுக்கு பதிலா தைரியமா நின்ன இடத்திலேயே இருந்து அந்த துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொண்டு தங்களுடைய உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ராணுவத்தில் வேலை பார்த்த சந்திரசிங் கார்வாலி என்ற ஒரு இந்திய வீரர் இந்த போராட்டக்காரர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த மறுத்துட்டாரு. அவரோட சேர்த்து மேலும் சில வீரர்களும் துப்பாக்கி சூடு நடத்த மறுத்துட்டாங்க. இதனால உத்தரவுக்கு அடிபணிய மறுத்த அந்த பிரிட்டிஷ் இந்திய ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பிறகு அந்த ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் கடுமையான சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை கூட தரப்பட்டது.
இருந்தது. இப்படி தொடர்ச்சியா நடந்த இந்த சத்தியாகிரக போராட்டங்களால இந்தியாவில் சுதந்திரம் கேட்டு போராடக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இந்தியாவை ஆட்சி செய்யும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய வலிமைக்கு சவால் விட்டது மக்களுடைய இந்த சத்தியாகிரக போராட்டங்கள். 1930களுக்கு பிறகு காந்தி வழியை பின்பற்றி இந்தியாவில் பல்வேறு தலைவர்கள் உருவாகி பல்வேறு போராட்டங்களை நடத்தினாங்க. இதனால ஆளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் சிக்கல் உருவாச்சு. அதை தொடர்ந்து 1935 இருந்து 1939க்கு இடைப்பட்ட காலத்துல இந்திய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் பல நடந்தது. 1935 இந்தியாவுக்கான புதிய அரசியல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை பின்பற்றி 1937 மாகாணங்களுக்கான தன்னாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. இதுல பல முக்கிய இந்திய தலைவர்கள் ஜெயிச்சு மாகாண சட்டசபையில பல முக்கிய பதவிகளை கைப்பற்றினாங்க. என்னதான் மாகாண அரசியல்ல இந்திய தலைவர்களுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட தொடர்ந்து உச்ச அதிகாரத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இருந்தது. இதற்கடுத்து 1942ஆம் ஆண்டு உருவான வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தான் சுதந்திர போராட்டத்திலேயே மிக மிக முக்கியமான போராட்டம். இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சுதந்திரம் தருவதற்கு மிக மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம். இதை பத்தி நாம ஏற்கனவே இந்த வீடியோவுடைய 2ஆம் பாகத்துல தெளிவா விரிவா பார்த்திருக்கிறோம். அதனால நாம வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பத்தி இந்த வீடியோல நாம அதிகமா பார்க்க போறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா 2ஆம் பாகத்தின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன், மறக்காம பாருங்க. இதற்கிடைப்பட்ட காலத்துல இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல பல மக்கள் பிரச்சனைகள் உருவாகி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலும் அழுத்தம் கொடுத்தது. மாணவர்களின் போராட்டம், தொழிலாளர்களின் போராட்டம், விவசாயிகளின் போராட்டம் என பல்வேறு தரப்பினர் தங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக, அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடினாங்க. ஆனால் மிகச்சிறந்த புத்திசாலியான ராஜதந்திரியான காந்தி இந்த தனிப்பட்ட நபர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை எல்லாம் இந்திய சுதந்திர போராட்டத்தோட சேர்த்தாரு. அதே நேரத்தில் காந்தி பின்பற்றிய அகிம்சை வழியானது அனைத்து தரப்பு மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுலபமாக பின்பற்றக்கூடிய அதே நேரத்தில் மிக வலிமையான போராட்ட முறையாக இருந்தது. இதனால மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள் போன்ற வெகுஜன மக்கள் அனைவருமே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு போராட்டத்தையுமே மக்கள் தங்களுடைய தார்மீக உரிமையை கேட்டு போராடும் போராட்டமா கட்டமைச்சாரு காந்தி. இப்படிப்பட்ட போராட்டங்களை ஒவ்வொரு தடவையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டுக்குள் கொண்டு வரும்போது, அடக்கும் போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அது தார்மீக அழுத்தத்தை உருவாக்குச்சு. அந்த தார்மீக அழுத்தம் சர்வதேச அரங்கில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அரசியல் அழுத்தமா மாறுச்சு. அதே நேரத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் காந்தி என்ற ஒற்றை தலைமை மட்டும் இல்ல, காந்தியின் தலைமையை ஏற்றுக்கிட்டு காந்தி வழியை பின்பற்றிய பல தலைவர்கள் இருந்தாங்க. அதுல ஜவஹர்லால் நேரு இந்திய சுதந்திர போராட்டத்தை சர்வதேச அரங்குக்கு எடுத்துட்டு போனாரு. இந்தியர்களுடைய சுதந்திரம் என்பது இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமை என்பதை காலனித்துவத்துக்கு எதிரான நாடுகளின் தலைவர்கள் புரிய வச்சாரு. அதே நேரத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை ஒருங்கிணைச்சதுல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. சுருக்கமா சொல்லணும்னா இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காங்கிரஸ் இயக்கம் என்ற எந்திரம் தொடர்ந்து இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இப்படி தேசிய தலைவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்த பல மாகாண தலைவர்களும் சுதந்திர போராட்டத்தை மிக தீவிரமா, மிக சிறப்பா கையாண்டாங்க. ராஜகோபாலாச்சாரியார், கர்ம வீரர் காமராஜர், அப்துல் கலாம் ஆசாத், கான் அப்துல் ஜஃபார் கான், சரோஜினி நாயுடு போன்ற எண்ணற்ற தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தை மிக சிறப்பாக வழி நடத்தினாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போய் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத புரட்சியை கையில் எடுத்தாரு. சுபாஷ் சந்திர போஸ் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அவருடைய ஆயுத புரட்சி முறையை பின்பற்றி மேலும் பல போராட்ட குழுக்கள், பல தலைவர்கள் போராடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தது. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இராணுவ ரீதியாகவும் அழுத்தத்தை தந்தது. இப்படி 20ஆம் நூற்றாண்டு தொடங்கினதுல இருந்தே பல சுதந்திர போராட்டங்கள் ஒன்றுக்கடுத்து ஒன்றுன்னு பல போராட்டங்கள். ஒரு போராட்டத்தை அடக்குன உடனே அடுத்த போராட்டம் தொடங்கிடும், அதை அடக்குன உடனே இன்னொரு போராட்டம் தொடங்கிடும். அப்படி தொடங்கப்படும் போராட்டம் முந்தைய போராட்டத்தை விட மிக வலிமையானதா இருக்கும். ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். ஒரு போராளியை கைது செஞ்சு சிறையில் அடைச்சா அந்த போராளி வெளியில வரும்போது அவன் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பான். அந்த போராளி எடுத்துக்காட்டா இருந்த அந்த போராளி அதற்கு அடுத்த போராட்டத்துல அந்த போராட்டத்தின் தலைவனா இருப்பான். அந்த தலைவன் மேலும் பல மக்களை போராட்டக்காரர்களா மாற்றுவான். இதனால அதற்கு அடுத்து வரக்கூடிய போராட்டம் மேலும் வலிமையான போராட்டமா இருக்கும். போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளாலையும் நாளுக்கு நாள் போராடும் மக்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. அந்த போராடும் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போச்சு.
ஒரு கட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதை கட்டுப்படுத்தும் அளவுக்கு தன்னிடம் வலிமை இல்லை என்பதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். அதனால் பேசாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறிடலாம்னு முடிவெடுத்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். உண்மையை சொல்லணும்னா சுதந்திரம் கேட்டு போராடிய இந்திய மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்தியாவை விட்டு ஓடிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்படித்தான் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடங்கி அடுத்து இந்தியாவில் நடந்த பல கட்ட சுதந்திர போராட்ட இயக்கங்கள் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறியதற்கான கடைசி காரணத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒரே வார்த்தையில் அது என்ன காரணம்னு சொல்லணும்னா அது இந்தியர்கள் மேலே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இருந்த பயம். இந்தியர்களை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏன் பயப்படணும், எதுக்காக பயப்படணும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன். அதுக்கு நாம் மறுபடியும் 1857ஆம் ஆண்டுக்கு போகணும். 1857ஆம் ஆண்டு நடந்த நாடு தழுவிய புரட்சி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே உலுக்கி எடுத்துருச்சு. தொடக்கத்தில் ஒரு சிறிய சிப்பாய் கழகமாக தொடங்கிய இந்த புரட்சி நாடு முழுவதும் பரவியது. சாதாரண பொதுமக்கள், விவசாயிகள், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த மன்னர்கள் என பலதரப்பட்டவர்களும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை இந்த புரட்சியில எதிர்த்தாங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் தங்களிடம் இருந்த சொற்பமான படைகளை வச்சு இந்த கழகத்தை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் அடக்க முடியல. இதனால ஐரோப்பாவில் இருந்து கூடுதல் படைகளையும் ஆயுதங்களையும் வரவழைச்சது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. ஐரோப்பாவில் இருந்து கூடுதல் படைகளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆன செலவு, அப்படி வரவழைக்கப்பட்ட படைகளுக்கு தரப்பட்ட சம்பளம் மற்றும் உணவு, அதே நேரத்தில் வாங்கிய கூடுதல் ஆயுதங்களுக்கு ஆன செலவு என நிறைய செலவு செஞ்சது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. புரட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட டெல்லி, லக்னோ, கான்பூர் போன்ற நகரங்களை மறுபடியும் மீட்கிறதுக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிறைய செலவானது. புரட்சியாளருக்கு ஆதரவாக இருந்த பல மன்னர்களையும் ஜமீன்தார்களையும் தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு பணத்தை வாரி இறைச்சு லஞ்சம் தந்தது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இவ்வளவு செலவு செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் கூட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த புரட்சியை கட்டுக்குள் கொண்டு வர 1.5 வருஷம் ஆச்சு. புரட்சியை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமும் கூட உருக்குலைஞ்சு போன நிர்வாகத்தை மறுபடியும் சீரமைக்கிறதுக்கு, இராணுவ முகாம்களை மறுபடியும் கட்டி எழுப்புறதுக்கு அதற்கும் நிறைய செலவு செஞ்சது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இது அனைத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 மில்லியன் பவுண்டுகளை அந்த காலத்திலேயே செலவு செஞ்சது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இது இன்றைய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 15 இருந்து 20 பில்லியன் பவுண்டுகளுக்கு நிகரானதா இருக்கலாம்னு கணிக்கப்படுது. இதனால பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியே திவாலாயிருச்சு. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவை பிரிட்டன் மன்னர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெளியேறியதற்கு அது திவாலானது கூட ஒரு காரணம். 1857ஆம் ஆண்டே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த நிலைமை. அதுக்கு காரணம் நாடு தழுவிய அளவில் நடந்த ஒரே ஒரு புரட்சி. இப்போ அப்படியே 1945ஆம் ஆண்டுக்கு வருவோம். 1857ஆம் ஆண்டு இருந்ததை விட இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. இந்திய தேசிய இராணுவம் ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக இந்தியர்களுடைய மனசில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறந்திருந்தது. 1946ஆம் ஆண்டு நடந்த கப்பல் படை கழகம் இன்னொரு முக்கியமான உண்மையையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உணர்த்தி இருந்தது. தங்களுடைய சொந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய இந்திய சிப்பாய்கள் கூட எந்த நேரத்திலையும் தங்களுக்கு எதிராக ஆயுத புரட்சியை கையில் எடுக்கும் காலம் ரொம்ப தொலைவில் இல்லை என்பதை உணர்த்தியது 1946ஆம் ஆண்டு நடந்த கப்பல் படை புரட்சி. இந்திய தேசிய இராணுவத்துடைய எழுச்சி தந்த உத்வேகம் 1946ஆம் ஆண்டு நடந்த கப்பல் படை கழகம். இந்த ரெண்டுமே பிரிட்டிஷ் இராணுவத்துடைய வலிமைக்கு எதிரான அச்சுறுத்தலாக இருந்தது. அதே நேரத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அடுத்தடுத்து ஏற்பட்ட பஞ்சங்கள், வேலையில்லா திண்டாட்டம், இது எல்லாமே சேர்ந்து இந்திய மக்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துச்சு. இந்திய மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக, தாங்கள் கேட்கக்கூடிய சுதந்திரத்துக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்காங்க என்பதை 1942ஆம் ஆண்டு தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காட்டுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த பல சுதந்திர போராட்ட இயக்கங்களை விட இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மக்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு இருந்த கோபத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். 1857ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடந்தாலும் இந்த போராட்டத்துக்கு ஒற்றை தலைமை என்பது இல்லை. இந்த போராட்டம் ஒரே காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆனால் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு இடங்களில் தனித்தனியாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடினாங்க.
இந்த போராட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்த பொதுவான தலைமையோ தலைவர்களோ இல்லை. அப்படி ஒரு ஒற்றை தலைமை இருந்திருந்தாலும் கூட இந்த போராட்ட குழுக்களுக்கு இடையில தகவல்களை பரிமாறிக்கிட்டு இந்த போராட்டங்களை ஒருங்கிணைச்சு நடத்துறதுக்கு தகவல் தொழில்நுட்பமும் அப்போ வளர்ந்திருக்கல. 1857 ஆண்டு நடந்த புரட்சி தோல்வி அடைஞ்சதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. ஆனா 1940களுக்கு மேல இருந்த நிலைமையோ தலைகீழா இருந்தது. இந்திய சுதந்திர போராட்டம் என்பது காந்தி என்ற ஒற்றை தலைவரின் தலைமையில நடந்தது. அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் என பலர் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒருங்கிணைச்சாங்க. செய்தித்தாள்கள், வானொலி, அஞ்சல், தந்தி போன்ற தகவல் தொழில்நுட்பம் ரொம்பவே வளர்ந்திருந்தது. இந்தியாவின் ஏதோ ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் பற்றிய செய்தி இந்தியாவின் அனைத்து மூலை முடுக்குகளுக்கும் பரவும் அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. ஒரு தலைவரால் காஷ்மீரில் உட்காந்துக்கிட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற மக்களை திரட்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட வைக்க முடியும் என்ற அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப வசதி வளர்ந்து இருந்துச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தலைவர்கள் வெறும் சுதந்திர போராட்ட தலைவர்களாக மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களாக இருந்து மக்களை அரசியல் மயப்படுத்தி இருந்தாங்க. இராணுவ ரீதியிலான அச்சுறுத்தல், இந்திய அரசியல் தலைவர்களால் அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள், அந்த மக்களுடைய கோபம் என அனைத்துமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தது. இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் உளவுத்துறை கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பிரிட்டிஷ் இராணுவம் மற்றும் பிரிட்டிஷ் போலீஸ் துறைக்கு உள்ளேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான மனப்பான்மை உருவாகி இருக்கு. எந்த நேரத்திலையும் இந்தியாவில் மக்கள் புரட்சி மற்றும் இராணுவ புரட்சி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த மத கலவரம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான கலவரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கு. இந்த 3 விஷயங்களை சுட்டிக்காட்டியது பிரிட்டிஷ் உளவுத்துறை அறிக்கை. 2ஆம் உலக போரால பிரிட்டன் திவாலாகி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த 3 விஷயங்களால ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய அளவிலான போராட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்தா அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தும் அளவுக்கு திவாலான பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வலிமை இல்லை. 1857 ஆண்டு நாடு தழுவிய அளவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்த புரட்சி மாதிரியே இப்போவும் ஒரு மிகப்பெரிய புரட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறத உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். 1857 காலகட்டத்திலேயே பல மில்லியன் பவுண்டுகள் செலவு செஞ்சு ஐரோப்பாவிலிருந்து பல ஆயிரக்கணக்கான படை வீரர்களை வர வச்சு தான் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்போவும் இந்தியாவில் அதே மாதிரியான ஒரு புரட்சி உருவாச்சுன்னா அந்த புரட்சியை அடக்கிறதுக்கு பல ஆயிரம் வீரர்கள் பத்தாது, பல லட்சக்கணக்கான வீரர்களை வர வைக்கணும். ஆனால் அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட பணபலமும் இல்லை, படைபலமும் இல்லை. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த பிரிட்டிஷ் படை ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவி இருந்தது. அந்த படைகள் முகாமிட்டிருந்த பகுதிகளை கைவிட்டாதான் அந்த படைகளை இந்தியாவுக்கு வர வைக்க முடியும். ஆனால் அது இயலாத காரியம். ஒருவேளை அதையும் மீறி ஒரு படையை இங்கே வர வச்சு இங்கே நடக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சியை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சால் பல லட்சக்கணக்கான அப்பாவி இந்திய மக்கள் கொல்லப்படுவாங்க. அப்படி அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டா சர்வதேச நாடுகள் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகும் பிரிட்டன். அது மட்டும் இல்லை, தன்னை கடன் சுமையிலிருந்து மீட்டெடுக்க போகிற தன்னுடைய கூட்டாளியான அமெரிக்காவுடைய நட்புறவையும் இழக்கும் பிரிட்டன். அது ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சரிவுக்கே காரணமாக அமையும். இப்படி நாடு தழுவிய அளவிலான மிகப்பெரிய புரட்சி உருவாகிறதுக்கான சூழ்நிலை உருவானதால இந்தியாவையும் இந்திய மக்களையும் பார்த்து பயந்தது பிரிட்டன். இதனால தான் அவசரமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்துட்டு இந்தியாவை விட்டு தப்பிச்சு ஓடிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு வெளியேறியதற்கான 10வது காரணம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்டு இந்திய மக்கள் தொடர்ச்சியா போராடினது தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்பட்டதற்கான காரணம்னு நாம இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை தான் கடந்த 5 பாகங்களா நாம பார்த்தோம். இந்த சீரீஸ்ல நாங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.